அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். ஏன்னா நம்ம அப்படிதான் we brought up in such a way. ஏன்னா அகரம்ல வந்து பிஎன்ஐல வந்து இட்ஸ் எவ்ரிதிங் ஹாப்பி மார்னிங் குட் மார்னிங். ஸோ வி ஸ்டார்ட் வித் தட் நோட். இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக வந்து ஒரு காலத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ஒரு வரலாற்று நிகழ்வாக திரும்பி பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்க போகின்றது. அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை இப்போ தொடங்குறோம். ஏன் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக நம்ம ஸ்ரீலங்கா கான்க்ளேவுக்கு நம்மளோட அகரம் மெம்பர்ஸ் போயிருந்தாங்க, நம்மளோட பிஎன்ஐ மெம்பர்ஸ் போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு அமைச்சரை பார்த்தாங்க. அமைச்சரை பார்த்துட்டு ஒரு இன்வைட் கொடுத்துருந்தாங்க, வாங்க எங்களோட ஊருக்கு வாங்க, வந்து எங்களோட தொழில் நாங்கள் எப்படி தொழில் செய்கிறோம்ன்றதெல்லாம் இன்னைக்கு ஒரு விளவரையான இது நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையினோட அடுத்த கட்டமாக, ஏன்னா இது ஒரு சிறிய புள்ளியாக தான் ஆரம்பிச்சது. அண்ணன் விஜயகுமார் அவங்க தான் இதை தொடங்கி வச்சாங்க. ஆக்சுவலாக ஒரு சின்னதாக கேட்டோம், எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்க முடியுமா, எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனோட அந்த ஒரு சின்ன ஆரம்ப புள்ளி தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய நிகழ்வாக இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆக்சுவலாக இதை வரவேற்பு உரையாற்றுவதற்காக அன்பு அண்ணன் ஸ்ரீ அண்ணாமலையார் ஆக்ரோவோட மேனேஜிங் டைரக்டர், அகரத்தோட வைஸ் பிரசிடென்ட், நம்மளை அகரம் என்ற அந்த குடும்பத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் அவர்களை வரவேற்று வருகிறார். மதிய வணக்கம் எல்லாத்துக்கும். இந்த ஒரு அருமையான ஒரு பிசினஸ் மீட்டுக்கு வந்துள்ள நம்முடைய ஏரியா டைரக்டர் அபுதாபி சார் அவர்களே, நம்முடைய ஜாகிர் சார் சீனியர் சப்போர்ட் டைரக்டர், அண்ட் மூந்தன் சார் சப்போர்ட் டைரக்டர், அண்ட் விஜயகுமார் அண்ணன், பாலேந்திரன் விஜயகுமாரனுடைய அண்ணன், மற்றும் நம்முடைய அகரம் சாப்டருடைய பிரசிடென்ட் மிஸ்டர் வை சதீஷ்குமார் அவர்களுக்கும், நம்முடைய எஸ்டி விஜய் கோகுல்தாசன் மற்றும் நம்முடைய எல்லா மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரோட சேர்த்து நம்முடைய இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு பாராளுமன்றத்தின் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் துறையின் அமைச்சர் திரு மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய ரொம்ப ஃப்ரெண்ட்லியான திரு பிரதீப் சுந்தர்லிங்கம் அவர்களை வரவேற்பதில் இங்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்தீங்கன்னா பிஎன்ஐ மீட்டிங் ஒரு மாதிரி ஒரு சூப்பராக ஒரு அஜெண்டா போட்டு கொடுத்து நம்ம எல்லாம் அருமையாக கைட் பண்ணியிருக்காங்க. சார்லாம் பிகினிங்லேருந்து வந்து அதை எப்படி பேசணுன்ட்டு அதை எடுத்து நின்னோம்னாலே கடன்னு வாசிக்கிற அளவுக்கு அவ்வளோ கிளியராக வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம தமிழில் பேசுகிறோம்னா தடுமாற அளவுக்கு வந்துருக்கு ஆக்சுவலாக. ஆனால் என்னன்னா, இந்த பிஎன்ஐ நம்மளை எந்த இடத்த கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதுங்கிறது இது யாருமே கற்பனைக்கு நல்லா நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு இந்த பிஎன்ஐ சாதிச்சிருக்குது. அதுவும் நம்முடைய அகரம் வந்து பார்த்தீங்கன்னா, அகரம் வேற லெவல் தான். அகரத்தில் இருக்கிற அத்தனை பேர் செய்யறாங்க. நம்மளுடைய தொழிலை வந்து பல்வேறு கோணங்கள்ல பாக்குறதுக்கும் அதை பல மடங்கு வளர்ச்சி பாதையில கொண்டு வரக்கும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ரீலங்கா பிஎன்ஐ டே. அந்த அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான அப்பாயின்மெண்ட் கொடுத்த நம்மளுடைய அமைச்சர் அவர்களுக்கு மேலும் ஒரு நன்றி. அந்த ஒரு மணி நேர சந்திப்பு இவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. இன்னும் இது எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிற்குதுன்னு யோசிச்சு பார்த்தா அது நம்மளோட கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா தான் தெரியுது. ஏன்னா அந்த நாட்டினுடைய தேவைகள் என்ன, அங்க மக்களுடைய தேவைகள் என்ன, அங்க என்னென்ன தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதையே நம்ம எப்படி பயன்படுத்திக்க முடியும்ட்டு அந்த ஒரு மணி நேரத்தை வந்து அவ்வளவு வேல்யூபிளா வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாரு. நம்ம பார்க்க போன விஷயம் வேற, ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் வேற.
அது இத்தனை அந்த அனைத்து காரணத்துக்குமே வந்து சரியான இன்புட் கொடுத்தது அமைச்சர் அவர்கள் தான். ஏன்னா அந்த நாட்டை வந்து வளர்த்தணும் அப்படிங்கிறதுல அங்க இருக்கிற மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகட்டும், அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகட்டும், ஒவ்வொரு விஷயம் அவர் யோசிக்கிற விஷயம் அதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த முயற்சியில நம்ம பங்களிப்பு என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து விலாவாரியா பேசுறதுக்காக தான் வந்து நாங்கள் அன்னைக்கு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அவர் கரெக்டாக இன்னைக்கு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த ஒரு 2 hours டைம் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நம்ம பிஎன்ஐ நண்பர்கள் எல்லாரும் நம்மளுடைய தொழிலை அங்க செயல்படுத்துறது ஒரு பக்கம், அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தையும் அங்க இருக்கிற வேலை வாய்ப்பையும் அந்த மக்களுக்கான உதவிகளையும் செய்யறதுக்கு நம்மளால என்ன பங்களிப்பை பண்ண முடியுங்கிறத அவருக்கு நம்ம தெளிவாக எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டைம்ல நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கு வந்திருக்க எல்லாத்தையும் நம்ம மீண்டும் ஒரு தடவை வரவேற்று இந்த வாய்ப்பை இந்த மக்களுக்கும் எங்கள் அகரத்தின் உறுப்பினர்களுக்கும் தந்த திரு பிரதீப் சுந்தரலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா எதை கேட்டாலும் ரொம்ப பொறுமையாவே சொல்றாரு, ஒண்ணும் வேண்டாங்கண்ணா அப்படின்னு. ஆனா இத்தனை விஷயத்துக்கும் ரொம்ப சும்மா ஒரு டீ குடிக்கிற கேப்ல நடந்த விஷயம் தாங்க இதெல்லாம். ரொம்ப பெரிய டார்கெட் பண்ணி எல்லாம் நம்ம இந்த விஷயத்தை ஆரம்பிக்கல. ஆனா ஒரே ஒரு டீ குடிக்கிற அந்த கேப்ல நடந்த விஷயம், அதுக்கு வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டினியூவா ஃபாலோ பண்ணிருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் வந்து அமைச்சர் கூட தொடர்பு கொண்டு அவர் கூட கம்யூனிகேட் பண்றதாகட்டும், அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறதாகட்டும், நம்மளை டைரக்டா அவர் கூட கனெக்ட் பண்ணதாகட்டும், இந்த 3 நாளா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அத்தனை வேலைகளையும் நிறுத்திட்டு அவருக்கு எத்தனையோ தொழில் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த 3 நாள் நமக்காக நம்ம கூடவே பயணிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நன்றி. ஆக்சுவலா ஒரு பழமொழி இருக்கு, அரிது அரிது மாநிலமாய் பிறப்பது அரிது. அதை விட அரிது வந்து என்னன்னா, நல்ல ஹெல்த்தா பிறக்கிறது அரிது. 3 குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அரிது. அதை விட அரிது வந்து கோயம்புத்தூர்ல பிறக்கிறது அரிது. அதை விட அரிது வந்து அகரத்துல பிஎன்ஐல இருக்கிறது. அகரம் குடும்பத்துல இருக்கிறது இன்னும் பெருமையா தான் நாங்க ட்ரீட் பண்றோம். ஒவ்வொரு மெம்பரும் அதை நீங்க ஒவ்வொரு மீட்டிங்லயும் அதை நம்ம நிரூபிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா அகரம்ங்கிறது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு முதல் விதை போட்ட நிறைய முன்னோடிகள் இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்மளோட சப்போர்ட் டைரக்டர், ஐ கால் அப்பான் அவர் பிலவ்ட் சப்போர்ட் டைரக்டர் மிஸ்டர் முகுந்தன், கஸ்தூரி முகுந்தன். பேசுவாங்க. Good morning, BNI. ஆக்சுவலி இது வந்து சடனாக நடந்த ஒரு ஏற்பாடு. இந்த அளவுக்கு நம்ம அகரம் வந்து ஒரு புது சாப்டர் சார், ஆல்மோஸ்ட் 6 months தான் ஆச்சு. இந்த இதில் வந்து இவ்வளோ ஒரு பாண்டிங்கோட இவ்வளோ நல்லபடியாக எடுத்து போகிறது வந்து ரியலி ஹாப்பி. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் அகரம். இந்த அகரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இன்னும் மேலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நம்மளோட குடும்பத்தை வழி நடத்துகிற தலைவர், எங்கள் அன்பு அண்ணன் திரு சதீஷ் அவர்களை அழைக்கிறோம். Good morning. Good morning. Actually, on the stage here for a talk. Coming together is a beginning. Keeping together is a progress, and working together is a success. I have the honor to welcome our Minister, Member of Parliament, Mr. Sundarlingam Pradeep, Sri Lanka. Our area director, Abhijit sir. Mr. Jagir sir. Sir, I would also express my heartfelt thanks to and pride to our friends Mr. Vijay Kumar Sir, Srinidhi Exports, and Mr. Arun Suri Quartertwals, Mr. Giri Sundaram, Annamalai Agro for organizing this wonderful business week. I am confident that this meet will create a more business opportunity for Agaram as well as BNI friends. Thank you all. அடுத்தபடியாக, அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது நம்ம விஜயகுமார் அண்ணன் சொல்லிட்டு நம்ம
கிரி சார் சொன்னாங்க. கண்டிப்பாக விஜயகுமார் அண்ணனை பற்றி இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அவர் அக்டோபர் 3ஆம் தேதி அகரமில் ஜாயின் பண்ணுறாங்க. அவரு மட்டும் ஜாயின் பண்ணல, வரும்போதே ஒரு இண்டக்ஷனோட தான் வராரு. என் பேர்ல தான் வரும். அண்ணனை வந்து எனக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலா அண்ணனோட பழக்கம் வந்து எனக்கு ரொம்ப வருடங்களான பழக்கம். ரொம்ப எளிமையான மனிதர். அவருக்கும் அவர் பண்ற வேலைகளுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் ஒரு சினிமா ப்ரொடியூசர். பார்த்தா அப்படி தெரிய மாட்டாருங்க. படம் வெரி சூன் இட் இஸ் கெட்டிங் ரெடி டு பி லான்ச்ட் ஆக்சுவலி. அது இல்லாம அவர் வந்து அண்ணன் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்காங்க. நான் அண்ணன் வீட்டுக்கு நான் அடிக்கடி போகும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. ஆனால் அண்ணனுக்கு 3 பெண் பிள்ளைகள். பேசியிருக்கோம், குடும்ப நிகழ்ச்சியெல்லாம் பற்றி பேசியிருக்கோம். அங்கே போய் பார்க்கும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க பெண். ஆனால் 3 தானே சொன்னீங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சொல்றாங்க, நான் என்னோட சொந்தக்கார பிள்ளைகளையும் சேர்த்து நான் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன்ற ஒரு அதெல்லாம் பார்த்து ரொம்ப வேண்டியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் விஜயகுமார் அண்ணன் தான். அவங்க மூலியமா தான் இந்த ஏற்பாடு நடைபெற்றது. அமைச்சர் எவ்வளவு பிஸியா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட நாட்டுக்கு போயிட்டா அவங்களுக்கு இந்த ஃபோன் கால் கூட எடுத்து பேச முடியலன்னு நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம மீட் பண்ணும்போது. ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்தியாவுக்கு வராங்க. நம்மளுக்காக அவங்க அந்த நம்மளோட இன்விடேஷன் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதையும் பர்சனல் வேலைக்காக வராங்க. அந்த நிகழ்வுலையும் நம்ம கிரியனோட ஃபார்மை பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் இன்னொன்னும் ரெக்வெஸ்ட் பண்ணோம், சார் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இதுக்கு முழு கோஆர்டினேஷன் பண்ணது நம்ம விஜயகுமார் அண்ணன். அண்ணனை ப்ளீஸ் ஐ கால் அப்பான் அண்ணன் டு டெலிவர் அ ஸ்பீச் ப்ளீஸ். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதெல்லாம் போட்டு சுட்டோட இருக்கிறீங்க. நான் பேச எனக்கு வராது. நான் இப்போ அருணும் கிரியனாலும் இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப், ஏன்னா பிரதரு எங்கள் சித்தி பையன் ஒரு மினிஸ்டர் இருக்காரு. சரி ரைட் ஓகே, அதை எப்படியாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். அதுதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும், வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும். நான் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு 25 வாரம் வந்தேன். நான் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்றோம், அந்த பிஸ்னஸை வந்து எல்லாத்துக்கும் நீங்க எனக்கு தெரியும் இந்த பிஸ்னஸ் தெரியும் சொல்லி எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி விடுறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நானும் இந்த இதில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. நன்றிங்களா. ஏன்னா வந்து இந்திய இலங்கைன்றது, எஸ்பெஷலி தமிழ்நாடு இலங்கைன்றது ஒரு தொப்புள் கொடி உறவு தான் அது நமக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியோட தொப்புள் கொடி நீங்க தானா. நன்றி நன்றி. இதை ஏற்பாடு செய்ததுக்கு மறுபடியும் நன்றி. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது தகுந்தது தான் நாங்க நம்புறோம். அடுத்தபடியாக நம்மளோட சீனியர் சப்போர்ட் டைரக்டர், அவர் பிலோவ்டு எங்க சாப்டரோட எஸ்பெஷலி அகரமோட சீனியர் சப்போர்ட் டைரக்டர் முகுந்தன் சார் சொன்ன மாதிரி எங்களை எல்லாருக்கும் அந்த விதை ஒன்று இருந்திருக்கணும் இல்லையா. அந்த விதை இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே மீட் பண்ண முடிஞ்சது, எல்லாரும் பார்க்க முடிஞ்சது. அதை சீரும் சிறப்புமாக செம்மையாக எடுத்து சென்று கொண்டு இருக்கிற ஜாயிர் சார் பேச அழைக்கிறேன். BNI is all about the gratitude. First, gratitude to the Minister Thiru Sundaralingam Pradeep sir. Thanks for coming here. அப்புறம் இன்னும் 2 பேருக்கு நான் gratitude சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம்னா அந்த 2 பேர் ரொம்ப காரணம். என்னுடைய நெருங்கிய நண்பர் மிஸ்டர் அப்துல்லா முகமது நாசர் அண்ட் சந்தோஷ் ராதாகிருஷ்ணன். ஏன்னா அவங்க தான் பிஎன்ஐயை கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ கிராட்டிடியூட்ஸ் தான். நானும் அபுபாய் உட்காந்துருக்கும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஒரு ஆர்எஸ்புரத்தில் பழைய ஆஃபீஸ் இருந்தது, E2Eயோட ஒரு ஆஃபீஸு கீழே நானும் இவரும் பேசிட்டு இருந்தோம். காலையில் 7 மணிக்கு வர சொல்கிறாங்க. பாய் என்ன இதெல்லாம் நடக்குமா, நம்ம ஊரில் நடக்குமா அப்படின்னு சொன்ன காலம் போய் இவர் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு விஷயம் சொன்னார். லோக்கல் டு ரீஜனல், ரீஜனல் டு நேஷனல், நேஷனல் டு இன்டர்நேஷனல். ஸோ அந்த வார்த்தைகளோட அந்த பலமும் அந்த அர்த்தங்களும் இப்போ புரியுது. 35th சாப்டர்ல ஒரு ஜஸ்ட் நேஷனல் மினிஸ்டரை வந்து
அவரோட அன்பா அவர் வந்ததுக்கு காரணம் நீங்களாம். It's all because of all of you. Very very great work done and let's continue this. அகரம் வந்து பெரிய லெவல்ல போகணும், அதுதான் எங்க எல்லாத்தோட ஆசை. வேலை கோயம்புத்தூர் அது மூலமா இன்னும் வளரணும். Let's all make it together. Once again, thank you so much, Sir Vijay Kumar sir. Thank you so much. So expecting you at Agaram, sir. Thank you. Thank you very much, sir. எல்லாம் உங்களோட சப்போர்ட், உங்களோட அட்வைஸ், உங்களோட இதில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி we keep marching towards lot of good things அகரம்ல. ஒரு ப்ரைட் அபவுட் அகரம் இஸ், ஏன்னா அகரத்தை பற்றி நிறைய பேசலாம், நம்மளுக்கு நிறைய கதைகள் இருக்குது. 25 வாரம் தான் ஆயிருக்குது, ஒரு 25 வருஷம் பழக்கம் மாதிரி தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். அந்த அகரத்துக்கு அந்த 13 வருடத்திற்கு முன்னாடி 13 வருடம், இன்னைக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். மேபி ஒரு 1 இயர் காஃபி டேபிள் மெம்பர்லாம் 1 இயர் சாப்டர் லான்ச் பண்ணி 6 மாதம் 7 மாதம் ஆக போகுது. ஆனால் 13 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த 13 வருஷத்துக்கு சார் சொன்ன மாதிரி அப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு பிஎன்ஐ தலைச்சு நிற்கிறது ஒரு பெரிய பேனியன் ட்ரீ. இது ஆக்சுவலாக இன்னைக்கு பெரிய ஆலமரமாக நிற்குது. பல பிஸ்னஸ் மேன்களுக்கு அது ஒரு கூட இருக்கிறது, நிறைய பேரை வாழ வச்சுட்டு இருக்குது. ஏன்னா பிஎன்ஐன்னு சொன்னாலே நம்மளுக்கு நிறைய பேர் கூஸ் பம்ப்ஸ் வந்துருக்கும் பார்த்து கையில். ஏன்னா பிஎன்ஐக்கு வருவதற்கு நான் எவ்வளோ பாக்கியம் செஞ்சிருக்குன்னு தெரியல. அப்படிதான் நான் கருதுறேன் அந்த என்னோட பிஎன்ஐ ஜேர்னியை. ரொம்ப ஷார்ட் ஜேர்னியாக இருந்தாலும் இதை அன்னைக்கு வைக்கும்போது என்ன தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும், எப்படி இதை எடுத்துகிட்டு போவோன்ற எவ்வளோ பிரெயின் ஸ்டார்மிங் நடந்திருக்கும் இல்லையா? அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ கால் அப்பான் அவர் பிலவுட் டிரெக்டர், ஏரியா டைரக்டர் சார் உபுதாகிர் சார் நான் மேடைக்கு அழைக்கிறேன். Good morning. Good morning. Firstly, absolutely very happy for whatever the Agaram members have taken up as a team together. ஒரு முயற்சிக்கு இந்த பாராட்டுக்கள் and a big gratitude to Mr. Vijay Kumar for initiating and getting our members connected internationally and are able to make possibilities or opportunities explore பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். Our very heartfelt welcome to the Honorable Minister from Sri Lanka here with us. Thank you very much for being here, sir. So, Zakir Bhai எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய டவுட்ஸோட ஆரம்பிச்ச ஒரு பயணம் தான். And as when time went by, we were exploring, நிறைய இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பூராமே மெம்பர்ஸ்க்கு இன்னும் என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும், மெம்பர்ஸ்க்கு இன்னும் வேற என்ன நம்மளால கொடுக்க முடியும், மெம்பர்ஸ்க்கு இன்னும் வேற எங்க அவங்க உயரத்துக்கு உயர்த்த முடியும் அப்படிங்கிற அந்த முயற்சிகள், அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஜாகிர் பாய், இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க முகுந்தன், இந்த மாதிரி இப்போ சுதர்ஷன், ஸோ அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் ரோல் இன் திஸ். ஸோ இன்னைக்கு அந்த ஆலமரம் அப்படின்னு சொல்றது வந்து நிறைய பேர் அதுக்கு உழைச்சிருக்காங்க, நிறைய பேர் அதுக்கு தண்ணி ஈட்டியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஆல் அ கலெக்டிவ் எஃபர்ட் விச் இஸ் கம் டுகெதர். அண்ட் another big collective effort of such 10th yearல we started doing this Jubilant Tamil Nadu. So Jubilant Tamil Nadu is a platform again. In the platform every year we do an expo. This expo happens for about 3 days. I think last Agaram வந்து last Jubilant தான் நீங்க launch ஆனீங்க. So every time we have about a couple of chapter launches also happening. So this time I think it's Hercules அப்படிங்கிற ஒரு chapter தான் வந்து இந்த தடவை launch ஆகும். So in the Jubilant Tamil Nadu we do delegations. We keep going to countries. We keep doing a lot of initiatives of taking members abroad. So for the first time, கடந்த 3 வருஷமா லண்டன் டெக் வீக் போயிட்டு இருக்கோம். எல்லா தடவையும் முதல் வருஷம் வந்து ஒரு 3 பேர் போனோம், 2வது வருஷம் ஒரு 6 பேர் போனோம், இந்த வருஷம் தான் அது டபுள் டிஜிட் ஆகி 12 பேர். This time we were able to go to London Tech Week and we were able to bump into our own industrial minister out there in the London Tech Week there and அங்க மீட் பண்ணி பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடியும் பேசியிருந்தோம். This time around he is also committed to be part of Jubilant. ஏதாவது 3 நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா உங்களோட வந்து நான் அதை கண்டு கழிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. So this was at London, Nazar Bhai and the rest of the team which made a delegation there. We had a delegation to Sri Lanka. Sri Lankaவும் வந்து தொடர்ந்து 3வது வருஷமா நாங்க போயிருந்த ஒரு delegation. So every year we keep going there and the BNI Day celebrations happen. The very similar way
This time around also we went there, and definitely a lot of collaborations. And this is like London partners in Solly. London mayor office. So on the mayor office கூட we also work very closely. இது வரைக்கும் நம்ம members 3 பேர் லண்டன்ல வந்து officially, professionally they have opened their offices there, and those businesses are up and running. And அதுல ஒரு மெம்பர் என்ன பண்ணிட்டாரு அப்படினு கேட்டிங்கன்னா, anybody who is wishing to have a trade practice or anybody who is wishing to make a trade out there in London, he is allowing them to use his office space, and he is allowing them or he is helping them in getting whatever permissions அந்த மாதிரிலாம் பண்றாரு. அவர் பேர் ஷாம் வேலுமணி. He is part of Benchmark. அவரோட company பேர் Venpep Solutions. So anybody is interested, connect a search பண்ணி, if you have anything to do with London, you can get in touch with them. அவங்க வந்து சென்னை வந்து பிரிட்டிஷ் ஹை கமிஷன்ல 2 மெம்பர்ஸ்க்கு we made an opportunity to meet them in person, again to open an office there, what all is needed, directly working with the government. There is no middleman, there is no agent in between. So அந்த ஒரு possibility இந்த 2 மெம்பருக்கு முன்னால கொடுத்திருந்தது. And then from there we went to Sri Lanka for the 3rd time. This time around அங்கேயும் members அதிகமா இருந்தாங்க. There were about close to 550 odd members out there. We had a great collaboration network opportunities. Jewelry line, I think one of your members has also picked up some good amount or good volume of business. There is another member who's also picked up a good amount of business, and there are already people who are doing cross trade. The Jubilant Tamil Nadu மூலமா வந்து நிறைய textile இங்கிருந்து அங்க போறாங்க. They have opened up stores. This cross trade has been very strongly happening because of Jubilant for Tamil Nadu and Sri Lanka. Going ahead, this is a meetup we did with the industrial trade ministry, the promotion center from Indonesia. Mr. Nuroho Priyo Pramothong, we had brought him down, and we had a all chapter meet with them for the investment opportunities. So in the இவரோட கலந்து உரையாடி அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க இருக்கிற opportunities நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது we got to know an expo of them coming up in October, and we are doing a delegation in October to Indonesia. Next slide. இந்தோனேஷியாக்கு we are doing an expo வந்து அவங்களோட ஒரு expo அங்க நடக்குது. So அதுல வந்து we are making a delegation. We already have people who are interested. Even amongst your crowd, if you are interested to be part of this Indonesian delegation, please reach out to your support director or to your senior director. You will be able to be part of this delegation which is going to Indonesia. Next slide. So again, we are doing another delegation to Singapore. Singapore is on 11, 12, 13, 14. அங்க வந்து Singapore government at a 10th anniversary FinTech festival நடக்குது. FinTech is again nothing but finance and tech coming together. So இங்கேயும் every year we participate. நம்மலாம் இன்னைக்கு வந்து கூகுள் பே, ஃபோன் பே அந்த மாதிரி நிறைய பேமெண்ட் மோட இன்னைக்கு பார்த்து அதை நம்ம ரொம்ப குயிக்காக அடாப்ட் பண்ணிக்கணும். பட் when we went 3-4 years back, அப்போவே வந்து இந்த மாதிரியான ஒரு பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி கூட இது இன்ஃபியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத we were able to learn from the Singapore FinTech. And this is again one of the event that you shouldn't be missing. Businessum technology வேற கிடையாது. டெக்னாலஜி விட்டு தள்ளி நின்னீங்கன்னா 10 வருஷத்துல பிசினஸே இருக்காது. So whatever business you are into, you need to fuse it with technology. So adula vandu we go there. We are going to Australia on 15, 16, 17, 18 in the dates la vandu we are making where if you or your family members or if anyone of known to you are having an extra possible capacity which is beyond the human capacity, then you will want to list them on that, and we do world record attempts. So this time we have, last time we did 2 world records. This time we are doing a Balaji Perumal, Lord Balaji Perumal ஒரு what do you call இத வந்து 48 hours-ல அவங்க ஸ்டார்ட் பண்ணி she will be completing this. You know, this is a kind of a Tamil culture oriented art. So this attempt is made, and one more attempt is still open. Anybody willing, you can please apply. We will definitely scrutiny and let you know if you could be the second attempt person. So this is what I was talking about, Jubilant Book of Crimes. இதெல்லாமே நம்ம மெம்பர்ஸ் தான். Everybody have very very different capacities in their business or in personal capacity. So இதெல்லாத்தையுமே வந்து நம்மளோட பெருமைகள் மாதிரி we are coming in with a book called the Jubilant Book of Crimes. இது மெம்பருக்கு மட்டுமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க குழந்தைகளா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க அத்தா பையனா இருக்கலாம், மாமா பையனா இருக்கலாம், எந்த ஒரு உறவா இருந்தாலும் if they are able to do that, you are most welcome to submit it. We will be able to again scrutiny and take you forward. Next slide. So book launches, as I said, from Visaga Murthy, Sanuja, Melissa, Deepak. Melissa is one of the member of her daughter. She's only 14 years old, and she's coming up with a book. ஒரு ரிசர்ச் ஒரு 3 மெம்பர்ஸ் சேர்த்து தமிழ்நாடு ஹில்ஸ் பத்தி பண்ணியிருக்காங்க. நீலமலை அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட டைட்டில். So with that, that's a little gist for you about Jubilant.
Jubilee. And in the Jubilee Tamil Nadu delegation, the 3 வருஷம் ஸ்ரீலங்கா போனோம். And this time around, when Agaram could make this breakthrough for us, and that too from one of the last recently launched chapters, this gives us more energy. எதற்காக இதை பண்றோமோ அது இன்னும் அழுத்தமா பண்ணணும், இன்னும் தாக்கத்தோட பண்ணணும் அப்படிங்கிற அந்த பலத்தை நீங்க இன்னைக்கு திரும்ப ரொம்ப உறக்க கொடுத்துட்டீங்க. அரிது கண்டிப்பா அகரம் அரிது. Strength to us, we will also take that strength in traveling along with you and making a lot more merrier and much more happier and jubilance all the way for the VNA members. Thank you and all the very best. I would also take this opportunity in welcoming you again, and also we request you to be part of this Jubilee in Tamil Nadu when it is happening on 29, 30, 31. We would love to have you as a guest of honor for us, and you can also have a session to speak and tell about the opportunities like there to a much more larger audience. Okay. Thank you very much. Thank you so much, sir. Jubileeல தான் நம்ம we born on Jubilee, right? So நம்மளோட journey அங்க தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு actually. So it is always it gives a great pleasure to be part of this great event, of course. சார் பத்தி சொல்லணும்னா இன்ஃபேக்ட் ட்ரைனிங் யாருமே அட்டன் பண்ண மாட்டீங்க, பட் ட்ரைனர் பேர் அபுதாஹிர் சார்னு இருந்தா எல்லாருமே ஐ சி எவ்ரி ஒன் கெட்டிங் அட்டெண்டட். ஸோ அந்த மாதிரி தான் இட் இஸ் கோஸ் ஆக்சுவலி. இன்னைக்கு ஐ டேக் த ஹானர் டு இன்வைட் நம்மளோட விழாவின் நாயகன், நம்ம தொப்புக்குடி உறவோட கலந்திருக்கும் அன்பிற்கினிய எங்கள் ஹானரபிள் மினிஸ்டர் அவர்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி. ஆக்சுவலி சார் பார்த்தீங்கன்னா ஹானரபிள் மினிஸ்டர் ஹி பார்ன் அந்த இயர் 1982ல இலங்கையின் ரத்தினபுரி மாவட்டம் காவத்தை ஊராட்சி தோட்டத்தில் பிறந்தாங்க. ரொம்ப எளிய குடும்பத்தில் பிறந்தாங்க இவங்க. சிறு வயதிலே, ரொம்ப சின்ன வயதிலே அவங்க வந்து சமூக பணியில் ஈடுபட்டு தன்னம்பிக்கையிடம் சமூக முன்னேற்றத்தை தான் தங்களோட வாழ்க்கையோட லட்சியமா எடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஹானரபிள் மினிஸ்டர் பத்தி பேசணும் அப்படின்னா there is event which we need to refer to the back. எப்படின்னா இந்திய வம்சாவளி தமிழர்களின் வரலாறை பத்தி நம்ம கண்டிப்பா இந்த நேரத்துல அதை பிரிச்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு நிகழ்வையும் அதையும் பார்க்க முடியாது. ஏன்னா 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தமிழர்கள் வந்து தோட்ட வேலைகளுக்காகவும் அங்க இருக்கிற பயிர்களை பாதுகாக்க, அது வந்து என்னென்ன தோட்டம் இருக்கும், தேயிலை, காபி மற்றும் ரப்பர், இதை மேம்படுத்த தான் அன்னைக்கு வந்து பிரித்தானிய காலத்துல இருந்து நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு நம்மளோட முன்னோர்களை அங்க வேலை செஞ்சு வச்சாங்க. ஆக்சுவலா அந்த வம்சாவளியில வந்தவங்களுக்கான ஒரு கல்வி, அந்த வம்சாவளியில இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஒரு பேசிக் ரைட்ஸ் இட் வாஸ் டினைட் ஃபார் தம். ஆக்சுவலி அதுல இருந்து அவங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை, பல பேர் திருப்பி அனுப்பப்பட்டார்கள், அவர்களுக்கான நில உரிமை இல்லை. இந்த மாதிரி நிறைய இன்னல்களை தாண்டி தான் இன்னைக்கு அந்த சமூகத்தை ஒருத்தரால ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னா இட்ஸ் அ ட்ரீம் ஆஃப், என்ன சொல்றது, பல முன்னோர்களின் கனவு தான் அவர் இன்னைக்கு இங்க உட்காந்துருக்குறாங்க. ஆக்சுவலி அவங்களோட தேர்தலில் நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்கும்போது, அவங்க ரத்தினபுரி மாவட்டத்துல தமிழர்கள்னு பார்த்தா ஒரு 80,000 பேர் தான் இருப்பாங்க ஆக்சுவலா. ஆனா ஹானரபிள் மினிஸ்டர் வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா 1,12,712 வாக்கு. பெரிய வரலாற்று நிகழ்வு. எப்படி சொல்றோம் அப்படின்னா அவங்க வந்து தமிழர்களால் மட்டும் அங்கீகரிக்கப்படலை, அவங்க மற்ற சமூகத்தினரும், முஸ்லிம் ஓட்டு, கிறிஸ்டியானிட்டி ஓட்டு, எல்லா சமூகத்தினாலும் சமூகத்தில் இருக்கிற அனைவராலும் ஒரு தன்னம்பிக்கையோட அமைச்சு வச்சிருக்கிறாங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு. அடுத்தபடியாக அவங்க பத்தி பேசணும் அப்படின்னா, ஏன்னா இலங்கை வந்து ரொம்ப நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க, இதையும் சொல்லிட்டு இருந்தாங்க, இலங்கை வந்து ரொம்ப வளமான நாடு, இன்னும் பொல்யூட் ஆகாத நாடு, அது வந்து இண்டஸ்ட்ரீஸ் கம்மி, அது வந்து அரசியல்வாதிகள் பெரும் சுரண்டல்களுக்கும் அது நிறைய இன்னல்கள் பட்டு அது இன்னைக்குதான் ஒரு ஷேப்ல வந்திருக்கு இலங்கைக்கு. இலங்கை மக்களுக்கு அவங்க எதனா செய்யணும், we wanted to give back to my people, those who selected us அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் பாராளுமன்ற வெற்றியில இன்னொரு சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் தான், ஹானரபிள் மினிஸ்டர் தான் செகண்ட் தமிழ் பர்சன் டு கம் இன் டு திஸ் பொசிஷன்.
எஸ்பெஷலி இந்தியன் ஆரிஜினுக்கு தமிழ் வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து அந்த ஒரு மினிஸ்டரா இருக்க முடியும் அப்படின்னா இஸ் அ லிவிங் டெஸ்டிமனி ஃபார் தட். ஆக்சுவலி வி டேக் பிக் ப்ரைட் அண்ட் வெரி ரொம்ப சந்தோஷமாக இந்த நேரத்தில் திரு மேதகு உயர்திரு அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஹானரபிள் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களை அழைக்கிறேன் பேசுவது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்டார்ட் பண்ணும்போது குட் மார்னிங் காலை வணக்கத்தோட ஸ்டார்ட் பண்றீங்க. எனவே நானும் அதோட நினைச்சிட்டேன். இந்த ஒரு சந்திப்பு ஒரு மன நெகிழ்ச்சி அதே போல மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அண்ணன் கிரி அவர்களே, அதே போல அருண் அவர்களே மற்றும் அருமையாக பேசி முடித்த தோழர் அவர்களே, சக தோழர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கிற ஏனைய சகோதரர்களே மற்றும் என்னுடைய உறவினர்களே, அதே போல இடத்துல ஒரு விசேஷமான ஒரு நபர் இப்ப வந்தாரு. எங்களோட ஊர்ல காவத்தையில இருந்து அங்க ஒரு நான் பிறந்த மண்ணில் அங்க ஒரு வியாபாரம் பண்ணி இந்த தேர்தலுக்கு எனக்காக ரொம்ப உழைச்சி இந்த வெற்றிக்காக உறுதுணை புரிந்த அண்ணன் வந்ததுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணன் இங்கே இருக்கீங்க, இங்கே இந்த கோயம்புத்தூர் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னாரு. இந்த இடத்துக்கு வர எவ்வளவு நேரம் போகும்? 1 hour. நன்றிண்ணே. அரசியல் பேசணும், நிறைய பேசலாம். இந்த நேரத்துல அதையும் தாண்டி பேச வேண்டியது இருக்கு. உண்மையிலே என்னுடைய அமைச்சுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஒண்ணு மக்கள் பிரச்சனையை கொண்டு வருவாங்க, அது பிரச்சனையை தீர்க்கிறதுங்க வேலையா இருக்கும். அப்புறம் நிறைய நண்பர்கள் வருவாங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு. அதே போல அண்மையா தமிழகத்திலிருந்து நிறைய நண்பர்கள் அமைச்சுக்கு வருகை தந்தாங்க. வருகை தந்து முதலீடு தொடர்பாக இலங்கையில் எவ்வாறு முதலீடு செய்யலாம்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க, பேசுவாங்க. அப்ப அன்னைக்கு ஒரு பின்னேறும் நினைக்கிறேன், ஒரு நைட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எப்பயுமே அமைச்சர் இருந்தா கடைசி மக்கள் எத்தனை மணியா இருந்தாலும் வரேன்னு சொல்லிட்டானா நான் நிற்பேன். ஏன்னா ஓட்டு போட்டு சொன்னது 10 மணி கூட நிற்பேன். இரவு 10 மணி வரைக்கும் கடைசியில வந்து பார்த்து அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தான் நான் என்னுடைய அந்த அமைச்சருடைய இல்லத்துக்கு நான் போவேன். அப்ப அன்னைக்கு நினைக்கிறேன் அண்ணன் வரும்போது 7 மணி அந்த டைமுக்கு வராங்க. அப்ப அண்ணனோட நம்ம அவரே ஒரு ஹரிசும் கார்த்திக் அவர் வரல, ஒரு 4 பேர் வந்தாங்க. அது சும்மா சொன்னாங்க, பிரதர் அனுப்புனாரு அப்படின்ட்டு. சரி வாங்க பேசும்போது எனக்கு ஒரு அவர் ஒரு பிசினஸ் பேசுறாரு, அவர் இன்னொன்னு பேசுறாரு, மற்றவருக்கு என்ன நீங்க நாங்க அப்பதான் சொன்னாங்க இந்த அகரம் அமைப்புல ரொம்ப அருமையா இருக்கு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிஎன்ஐ உண்மைக்கு சக்தி இதுக்கு முதல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஒரு அருமையா நானே யோசிச்சு இவ்வளவு பாருங்க, ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு. ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களிலும் ஒவ்வொரு திறமை இருக்கு. எங்களோட பார்வை வேறு, எங்களோட நோக்கங்கள் ஒவ்வொரு பாதையும் நாங்கள் வெற்றி பாதையா போய்கிட்டு இருக்கோம். அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ற போது இன்னுமே நாங்க 2 மடங்கு 3 மடங்கு 100 மடங்கு நாங்க முன்னுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க ஒரு அகரம் ஏற்படுத்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக் கொள்றேன். உங்களோட அந்த செயல்பாடுகள் ஒரு சமூக சார்ந்த ஒரு செயல்பாடு இன்னுமே நீங்க கொண்டு போகணும். உங்களுக்காக இலங்கையிலும் நீங்க இத வரணும், உங்களோட சேவைகளை செய்யணும். அதே போல அண்ணன் கிரி அவர்கள் இன்னைக்கு காலையில இருந்து நாங்க, அதாவது உங்களுக்கு தெரியும் டைம் எப்படி ஓடுன்னு தெரியல, டைம்
உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இவ்வளவு காலம் பார்த்தீங்கன்னா இலங்கை இந்தியா வந்து நினைக்கிறேன் 47ஆம் ஆண்டு சுதந்திரம் அடையுது. இலங்கை வந்து 48ல சுதந்திரம் அடையுது. ஒரு வருஷத்துக்கு பிற்படுத்தா நாங்கள் சுதந்திரம் அடைகிறோம். இந்த சுதந்திரத்தை பின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவோட சுதந்திர போராட்டம் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய அடுத்த கட்டத்துக்கும் அந்த சுதந்திர போராட்டங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா இலங்கையை பொறுத்தது அப்படி இல்லைங்க. நாங்க யாருமே சுதந்திரத்துக்காக ஆயுதமேந்தி போராட்டம், வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு, சுதந்திர போராட்டங்கள் நடந்துச்சு, தலைவர்கள் இருந்தாங்க. இதெல்லாம் ஆயுதமெல்லாம் ஏறி போராட்டம். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ்னா என்னமோ பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ப்பு அந்த காலகட்டத்துல எங்களுக்கு இருக்கல. அதனால என்னவோ வெள்ளைக்கார ஆண்டு போன பிற்பாடு சொல்லுவாங்க, வெள்ளையர்கள் வெள்ளை முதலாளிகள் ஆண்டு பிற்பாடு அதை நாங்க கருப்பு முதலாளிகள் நாட்டை வெளியிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை ஆண்டு போன அவ்வளவுதான். அது பிறகு மாற்றல. வந்த அடுத்த ஆட்சியாளர்கள் அதே பாதையில தான் நாட்டை கொண்டு போனாங்க. சொன்ன மாதிரி அருமையான நாடு. வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போற போது கையிருப்பு இருந்துச்சு, காசு இருந்துச்சு கஜானா. ஆனா இன்னைக்கு நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துல படும் பாதாளத்துக்கு தள்ளப்படும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அரசு நேற்று சொன்னது போல அரசாங்கம் மாறலாம், அரசு இன்னைக்கு மாறாது, இருக்குமே தான் இருக்கும். அப்போ ஒரு நாட்டுல வந்து ஒரு அரசாங்கம் கொண்டு வரப்படுகின்ற திட்டங்களை, நல்ல திட்டங்களை அடுத்த அரசாங்கம் அதை கொண்டு போகும். அப்பதான் ஒரு நாடு வந்து அந்த அபிவிருத்தியை நோக்கி மிக விரைவாக போகும். ஆனா இலங்கையில் அப்படி இல்லை. ஒரு அரசாங்கம் வர 5 வருஷம் பல கோடிகளை கொட்டிய திட்டத்தை ஆரம்பிப்பாங்க. அடுத்த அரசாங்கம் வரும், அவன் ஆரம்பிச்சது ஏன் நாங்க செய்யணும், நாங்க புதுசா ஆரம்பிக்கணும். அவரு தொடங்குவாரு, அந்த 5 வருஷம் வரைக்கும் இன்னொருத்தர் வருவாரு, அவரும் ஒன்று தொடங்குவாரு. எப்படிங்க நாடு முன்னேறும்? இதே எங்க நாட்டு நடந்துச்சு. அதே போல ஊழல், மிகப்பெரிய ஊழல், பெருச்சாடிகள் நாட்டை ஆண்டாங்க. நாடு அங்கேயும் ஒரு படும் பாதாளத்துக்கு போனுச்சு. இறுதியா மக்கள் உணர தொடங்கினாங்க. எங்க நாடு வந்து ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல இருந்து பிரதமர் வந்து எங்க நாட்டுல சொல்றாரு, சிங்கப்பூர்ல எங்க நாட்டை பார்த்துட்டு சிங்கப்பூர் மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, என்ன அப்படித்தானே இலங்கையை போல எங்க தேசத்தை ஆக்க வேண்டும் சிங்கப்பூர் பிரதமர் போயிட்டு சிங்கப்பூர் மக்கள்கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு சிங்கப்பூர் எங்க இருக்கு, எங்க நாடு எங்க? எனவே இதை உணர்ந்து கொண்ட மக்கள், ஏன்னா இலங்கையில வந்து நீங்க ஆட்சியை பாத்தீங்கன்னா அங்க ஆட்சியில் இருக்குன்னு சொன்னா இனவாதம் பேசணும். இனவாதத்தை பேசி பேசித்தான் கடந்த காலத்துல ஆட்சியை கைப்பற்றினாங்க, ஆட்சியில் இருந்தாங்க. முதல் இலங்கை மக்கள் இனவாதத்துக்கு எதிராக வாக்களித்தார். நாட்டை எண்ணி நாட்டு மக்களுக்காக இலங்கை தேசம் முன்னேற வேண்டும் என்பதற்காக 2024ஆம் ஆண்டு வாக்களித்து ஒரு புதிய அதிபரை நாட்டை தெரிவு செஞ்சாங்க. அதற்கு பின்பு அதே மக்கள் மிகப்பெரிய வெற்றியை, நம்முடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்பு நாங்க பாராளுமன்றத்தில் வெறும் 3 பேர், மொத்தமே 3 பாராளுமன்ற உறுப்பினர் தான். அருணி அமரசூரிய பிரதமர் இருக்காங்க, அதே போல விஜிதேயர் வெளிநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக இன்னைக்கு இருக்காரு, அதே போல ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் 3 பேர் தாங்க. அவர் ஜனாதிபதி இருக்காரு. அப்ப அந்த ஜனாதிபதியை வந்த பிற்பாடு அரசியல் யாப்பின் பிரகாரம் அமைச்சை வந்து பிரிச்சு போடணும். அமைச்சு எப்படி மத்தவங்க கொடுக்குறது? 225 பேர்த்துல மொத்தமே 3 பேர் தான். 222 பேரும் எதிர்கட்சி, ஆளுங்கட்சியில 3 பேர். அந்த அமைச்சர் 3 பேருமே பிரிச்சு எடுத்தார். கொண்டு போக முடியாது அரசாங்கத்தை, எப்படி கொண்டு போவீங்க? ஒரு
பாராளுமன்றத்துல 223 பேர் 222 பேர் ஒரு பக்கமும் 3 பேர் ஆளுங்கட்சிகளை எப்படி கொண்டு போக முடியும்? உடனே பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்றது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படும். அந்த பொது தேர்தலில் வந்து ஏன்னா ஒரு மிகப்பெரிய அலை வந்துச்சு. இலங்கையில ஏகேடி ஒரு புதிய ஒரு வாய்ப்பு வந்து சொல்லி வெளிநாட்டு, அதாவது புலம்பெயர்ந்தவர் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தினார்கள் இந்த ஆட்சி மாற்றத்தில். எல்லா நாடுகளும் தேர்தலுக்கு முதல் எல்லா நாடுகளுக்கும் எங்களுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கர் அந்த தேர்தலுக்கு முன்னு வேட்பாளர் இருந்தபோது எல்லா நாடுகளுக்கு போனார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் எல்லா நாட்டுக்கு போயிட்டு அங்கு வந்து இலங்கையிலிருந்து புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதே போல இலங்கையிலிருந்து புலம்பெயர் சிங்களவர், புலம்பெயர் இலங்கையர்கள் எல்லாமே வருவாங்க. இவங்களெல்லாம் போய் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு அவங்களுக்கும், ஏன்னா அவங்களாம் ரொம்ப வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு நாட்டுக்கு பணம் அனுப்புற போது, நாட்டுல அவங்க செய்யற பிசினஸா இருக்குன்னா நாட்டுக்கு வரி செலுத்துற போது அந்த வரியை வந்து சரியான முறையில அரசு பயன்படுத்தாதுன்றது எல்லாத்துக்கும் ஒரு கோவம் வந்துச்சு. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல உடஞ்சி நாட்டுக்கு காசு அனுப்புறோம், ஏன்னா ஒரு 5-6 குடும்பங்கள் நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அலை வந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பம் வந்து மிக அருமையான ஒரு சந்தர்ப்பம். அப்ப அந்த நேரத்துல பாராளுமன்ற தேர்தல் அறிவித்தவுடன் தேர்வு நடைபெறுது பாராளுமன்றத்தில் போட்டியிடுவதற்காக. அப்ப நான் முதல்ல சின்ன ஒரு அறிமுகத்தோட நான் தொடங்க நினைக்கிறேன். நான் பிறந்தது, நான் ஒரு இந்திய வம்சாவளி, அதாவது 200 வருடங்களுக்கு முன்பு தென்னிந்தியாவிலிருந்து கூலி தொழிலாளராக கொண்டு செல்லப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவன். அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். எங்களோட அம்மா எங்களோட அப்பா ஒரு தொழிலாளர், தோட்ட தொழிலாளி. எங்க அம்மா தோட்ட தொழிலாளி, எங்களோட அப்பா ஒரு தோட்ட தொழிலாளி. இருந்தும் அந்த நேரத்துல நீங்க எல்லாம் இலங்கையை நினைச்சாவே நீங்க சொல்லுவீங்க ஆயுத போராட்டம்னாவே நீங்க விடுதலை புலிகள் நினைப்பீங்க. இல்ல, அதற்கு முன்பு ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்றுச்சு. இந்த ஆயுத போராட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 60,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள் நசுக்கப்பட்டார்கள், கொன்று குவித்து புதைக்கப்பட்டார்கள். அந்த போராட்டத்திலிருந்து உயிர் தப்பிப்பதற்காக அன்று 1989ஆம் ஆண்டு எனது தந்தை இந்தியாவுக்கு நிறைய பேர் வந்திருந்தார், உயிர் தப்பித்தவர். எனவே அந்த சமூகத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த மலையக சமூகம் வந்து இலங்கையில வந்து சிறந்த உழைப்பாளி. இன்னைக்கு இலங்கையில் இன்னைக்கு வைத்தியத்துறை, சுகாதாரத்துறை எல்லா துறையும் உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா இந்த மலையக தமிழ் மக்கள். ஏன்னா இவங்க தான் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா சிலோன் டீ, இலங்கை தேயிலை என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு பிரசித்தம். அதெல்லாம் இலங்கையில காடுகளை கரணியாக்கி அங்க எல்லாம் செஞ்சு எல்லாமே நாட்டு உயர் சேர்ந்த மக்கள். ஆனா அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு பரிதாபமான ஒரு பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கிய நிலையிலிருந்து அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆட்சிக்கு வந்த பல அரசாங்கங்கள், பல திட்டங்கள் யாரும் செய்யலன்னு சொல்ல செஞ்சாங்க, ஆனா போதாது. ஏன்னா ஒரு சமூகம் வந்து வளர்ச்சி அடைகிற போது அந்த சமூகம் அரசியல் ரீதியாக மாற்றங்கள் அடையும். எந்த மனிதன் சிந்திக்கிறானோ அப்ப அவனுக்கான தனியான அரசியல் பாதையை தெரிவு செய்யும். எல்லா போற ரூட்டு நாங்க போக மாட்டோம், அலையில் இல்லை, நாங்க ஒவ்வொரு சிந்திப்போம். ஏன்னா மலையக சமூக கல்வி வந்து 1948ஆம் ஆண்டு இலங்கையில இலவச கல்வி கொடுக்கப்படுகிறது. ஆனா மலையக மக்களுக்கு 72ஆம் ஆண்டு தான் இலவச கல்வி கொடுக்குறாங்க. மிகப்பெரிய அப்ப எனவே அந்த கல்வி கூட எங்க மக்களுக்கு சரியான முறையில் சென்றடையல. தோட்டப்புற, அதாவது இலங்கையில ஏனைய பாடசாலைகள் அரச பாடசாலைகள், மலையக பகுதியில் இருக்கின்ற பாடசாலைகள் மட்டும் தோட்டப்புற பாடசாலைகளாக தான் இருந்தது. எனவே அந்த ஆசிரியர் பற்றாக்குறை, வளங்கள் இல்லை, இப்படி நிறைய பிரச்சனைகள். நீங்க அந்த பரதேசி படத்தை பார்த்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். அதே உண்மையா நிகழ்வு, அது சினிமா அல்லாத சினிமாவில் வாழ எடுத்து உண்மையான காட்சி. அந்த வலி வேதனை கொண்டவர்கள் தான் இந்த மலையக தமிழ் மக்கள். எல்லா பக்கமும்
விசேஷமா தமிழ்நாட்டுல வந்து இலங்கை என்றாலே ஈழத்தமிழர்கள் அப்படிதான் பேசுவாங்க. மலைய தமிழரை பத்தி யாரும் பேசுறது ரொம்ப குறைவு. நான் எந்த பெரிய யாரும் அரசியல் மேடைகள்லயோ அரசியல்வாதிகளோ 12 லட்சம் மலையக மக்கள் இருக்காங்க, இவங்களை பத்தி யாரும் பேசுறதே கிடையாது. ஏன்னா ஈழத்தமிழர்கள் பேசினா தானே அரசியல். அதுக்காக என்னமோ எப்படி ஈழத்தமிழர்கள் மட்டும் தான் பேசுறாங்க. ஆனா இங்க இருந்து கூட தொப்புள் கொடி ஒரு 12 லட்சம் பேர் அங்க இருக்கும். இந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக யாரும் பெருசா பேசுறது கிடையாது. அது ஒரு வாய்ப்பா தான் நான் இன்னைக்கு 3வது தடவை தமிழகம் வந்து இதை நான் எடுத்து சேர்றேன். நான் 21 நான் சென்னைக்கு வந்து அதுக்கு பிறகு 23, 24 பாண்டிச்சேரி முதலமைச்சரை சந்திச்சு அங்க ஒரு அமைச்சர்கள் சந்திச்சு மலையக மக்கள் சம்பந்தமா பேசணும். அதே போல சென்னையிலையும் போயிட்டு 3 அமைச்சர்களை நாங்க சந்திச்சோம். அதே போல நான் டெல்லியில 4 நாள் இருந்தேன். அங்க போயிட்டு சுகாதார அமைச்சர் அப்படி நிறைய பேர் சந்திச்சு இந்த மலையக மக்களுக்கு நாங்க என்ன செய்யலாம், ஏன்னா ஏற்கனவே இந்தியா கவர்மெண்ட் நிறைய செஞ்சிருக்காங்க. 10,000 வீட்டு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த மலையக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக 75 கோடி ரூபாய் அன்பில் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த வேலை திட்டமே என்ற அமைச்சரோடாக தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப எனவே இந்த வாய்ப்பை வந்து நாங்க சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இதையும் நான் மிஸ் பண்ணாம கேட்டதுக்கு நாங்க போவோம் அப்படின்னு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாற்றம் நான் சொன்ன போல மலையகத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அந்த மலையக தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஏற்படுத்துவதற்காக இன்னைக்கு நிறைய படிச்சிருக்காங்க, சமூகத்தில் நிறைய ஆசிரியர்களா இருக்காங்க, அதே போல நிறைய எல்லாம் வைக்கிட்டு இருக்காங்க, டாக்டர் எல்லாம் இருக்காங்க. இருந்தாலே குறைவு, மிக மிக குறைவு. அரசாங்கம், புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் வந்தவுடனே இந்த மக்களுக்கு புதிய நல்ல திட்டங்களை நாங்க செய்யணும், இந்த மக்களுக்கு நிறைய செய்யுங்கிறதுக்காக தற்பொழுது நிறைய வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு போறோம். அப்ப இதனூடாக இந்த மக்கள் உண்மையிலே கல்வி, எந்த ஒரு சமூகம் கல்வியில் முன்னேறுதோ அந்த சமூகம் எல்லாமே முன்னேறும். கல்வியை நாம் கொடுக்கணும். அந்த கல்வியை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் எல்லா உதவிகளை நான் கேட்கணும். நான் தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்களிடம் நான் கோரிக்கை முன்வச்சேன். அவங்களும் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம், செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னா அந்த நம்ம சொன்ன விஷயத்த சொல்லணும்னா அந்த தேர்தலில் வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் போட்டியிடுன்னு நான் நினைக்கல. ஏன்னா ஏற்கனவே ரத்தினபுரி மாவட்டம், நான் பிறந்த மாவட்டம் வந்து ரத்தினபுரி. அங்க இதுவரைக்கும் நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. அந்த மாவட்டத்துல ஒரு தமிழர் பாராளுமன்றத்துக்கு வந்தது கிடையாது. ஒரே ஒரு முறை தேசிய பட்டியல், அதாவது தேர்தலில் போட்டியிடாம இங்க தேசிய பட்டியல் முறை இருக்காது. அந்த தேசிய பட்டியல் அந்த இலங்கையில வந்து 225 பேர்ல 196 பேர் எலெக்ஷன், அதாவது பாராளுமன்ற தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்படுவார்கள். 29 பேர் தேசிய பட்டியலூடாக அந்த ஒவ்வொரு கட்சிகளும் பெற்றுக்கொண்ட வாக்குகள் அடிப்படையிலே தெரிவு செய்வார்கள். எனவே அந்த 29 பேர்த்துல அன்னைக்கு AMD ராஜன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தாங்க. அவர் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போனாரு. அவரும் நினைக்க 2 வருஷம் இருந்தாங்க, 3 வருஷம் தான் அவர் இருந்தாரு. அமைச்சு கிடைக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தார். அதன் பின்பு ரொம்ப ஏக்கம், எங்களோட மாவட்டத்திலிருந்து அவர் வரமாட்டாரா, இங்க போக மாட்டாராங்கிறது ஒரு பெரிய ஒரு மக்களோட ஏக்கமா இருந்துச்சு. எல்லாம் ஒவ்வொரு கட்சி இருப்பாங்க, அன்னைக்கு கூட வேற கட்சியில் உள்ளவர் ஆரம்பத்துல. ஆனா அந்த 2024ஆம் ஆண்டு நடக்கிற எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்தினபுரி மாவட்டம் ஒட்டுமொத்த தமிழர்களும் எனக்காக அனுப்பியிருந்தாங்க. எல்லாமே போட்டியில போற போது ஒரு அச்சமா இருந்துச்சு. இப்படி இந்த நிலைமையில பெரிய காசு பணங்கள் கிடையாது. ரொம்ப ரொம்ப தெரியும், ஒரு MP ஆகி அமைச்சாருன்னா எத்தனை கோடிகள் செலவழிக்கணும்னு தெரியும். இங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்க ஒரே பலன் நேர்மையும் உண்மையும். இதைத்தான் அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் நாங்க சேர்ந்தோம். சேர்ற போது எங்க டீச்சர் நண்பர்கள் எல்லாம் முதல் கூட்டம் நடக்குது. கூட்டாளர் நண்பர்கள் எனக்கு ஒரு பதஷ்டமா இருந்துச்சு. அறிவிச்சிட்டாங்க, எனக்கு சீட் கொடுத்துட்டாங்க, இப்படி இதை கொண்டு போக போறோம். ஏன்னா எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 14 பேர் போட்டியிருக்காங்க, 11 பேர் தெரிவு செய்யப்படுவாங்க. இந்த 11
பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து மிகப்பெரிய பணக்காரர், பெரிய தொழிலதிபர், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அமைச்சரா இருந்தவர். நாங்க அவங்களோட கிட்ட கூட நெருங்க முடியாது. அவங்களும் போட்டிக்கிட்டாங்க. ஒரு வேட்பாளருக்கு பின்னுக்கு முன்னுக்கு 50-60 கார் போகும். நாங்க வாடகைக்கு இருந்து சாதாரண ஒரு ஒத்த வண்டியை நாங்க போறோம். எல்லாம் பைக், மோட்டார் பைக்ல இருந்து நாங்க போறோம். எப்படி இதை சமாளிக்கிறது, எப்படி இதை சாதிக்கிறது? ஆனால் மிகப்பெரிய சொல்ல அன்புங்கிறத உலகத்துல வந்து மிகப்பெரிய சொத்து. அது காசால ஒரு காலமும் சம்பாதிக்க முடியாது. அன்பு. அன்னையெல்லாம் ஒரு காலத்துல மிகப்பெரிய ஒரு வியாபாரி, ஒரு நல்ல கடை வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் கோல் பண்றாங்க, சரி நான் உங்களை சந்திக்கணும். நாங்க முடிவெடுத்துட்டேன்னா வியாபார சங்கத்துல எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றது முடிவெடுத்துட்டாங்க, மீட்டிங்க்கு வாங்கன்னு கேட்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க 2 தடவை 3 தடவை கேட்டு 3வது தடவை அவங்களுக்கு நான் டேட் கொடுத்தேன். ஏன்னா காலையில ஒவ்வொரு நாளைக்கு காலையில வீட்டை விட்டு 9 மணிக்கு போனோம்னா நைட் வர 12-1 மணி அங்க வீட்டுக்கு வரும். முழு பிரச்சனை. ஏன்னா எங்கிட்ட வந்து வேற என்ன, மக்கள்கிட்ட போனோம். ஒவ்வொரு ஊரையும் விடல. 10 பேர் இருந்தாலும் அந்த இங்க மழையோ புயலோ வெயிலோ எல்லா இடம் போனோம். ஒவ்வொரு ஊரா ஓடணும். சாப்பாடு வாகனத்துல போகல சாப்பிட்டு போவோம். ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சோம். சின்ன சின்ன மீட்டிங் எல்லாத்தையும் நாங்க சந்திச்சு மக்கள்கிட்ட போய் சேர்ந்தோம். அப்ப இடையில நண்பர் கேட்டாங்க, மக்கள் ஓகேன்னு சொல்றாங்க, ஆனா பொதுவா நம்ம போனா யாரு கேட்டாலும் உங்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா ஓட்டு விடுற போது எங்க சொல்ல முடியாது. ஏன்னா மத்தவங்க பணம் கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க. மக்கள் மாறிடுவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பேரும் மாற மாட்டாங்க. எனக்கு அந்த பார்வை, அவர் சொல்ற வார்த்தை வந்து உண்மை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு மனிதனுடைய சிரிப்பையும் அவங்க பேச்சையும் பார்த்து இது உண்மையா பொய்யான்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு 18 வருஷம் ஒரு ஆசிரியர் இருந்தேன் பாடசாலை. அப்ப எனக்கு அந்த அனுபவம் ரொம்ப. அதே போல என்னுடைய ஆசிரியர் இருக்கலாம். என்னுடைய ஆசிரியர் வந்து மிகப்பெரிய, நான் அந்த ஆசிரியர் சங்கத்துல தேசிய அமைப்பாளர் நான் இருந்தேன். முழு இலங்கை அனைத்து தெரியும். இலங்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்பட்டுச்சு. அந்த போராட்ட தலைமை தானவர் நானும். அப்ப அந்த நேரத்துல வந்து ஆசிரியர்கள் நல்ல சப்போர்ட்டா இருந்தாங்க. ஸ்கூல் போய் அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலையில 7:30 ஸ்கூல் தொடங்கும், 1:30 ஸ்கூல் முடியும். 7th to 1:30 அவ்வளவுதான் ஸ்கூல். 9 மணி 5 மணி அப்படி கிடையாது. அப்ப ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல் போயிட்டு 1:30 மணிக்கு ஸ்கூல் விட்டோன்னே வீட்டுக்கு போயிட்டு 3 மணிக்கு அவங்களோட கண்டிஷன் வந்துடுவாங்க. ஒவ்வொரு பக்கம் போவாங்க. எனக்கே தெரியாது, பேஸ்புக்ல போட்டோ போடுவாங்க. இவரு எனக்காக பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, இவரு நமக்கு எதிராக தானே இருந்தாரு, இவரும் போயிருக்காரு அப்படின்னு நாங்க போட்டோவை பார்த்தா நான் கேட்பேன். என்னோட நெருங்கிய நண்பர்கள் 2-3 பேர் என்னோட எப்படி இருப்பாங்க, அவங்க தான் நான் தகவலை சொல்லுவாங்க. உங்களும் வந்துட்டாங்க, இது பண்றாங்க, நமக்கு பெரிய ஒரு இது அப்படின்னு. அந்த மாதிரி இடையில நாங்க ஒரு பிரச்சாரங்கள்லாம் எங்களுக்கு எதிராக சேருபூசுற சில செயல்பாடுகள் ஈடுபடுறாங்க. பொய்யான வதந்திகள் அதெல்லாம் பரப்பணும்னா நாங்க வச்சிருந்தோம்னா மக்கள் இது, ஏன்னா ஒரு பத்தி ஒரு பொய்யான தப்பான அபிப்பிராயம் போற போது மக்கள் டக்குன்னு அதை தெரியுது சமூக உண்மையா பொய்யான்னு பார்க்க மாட்டாங்க. திட்டமிட்டு செய்யறது, நமக்கு எதிராக திட்டமிட்டு செய்யுது. நான் சொன்னேன் இல்ல, அதுக்கு எதிராக நாங்க வந்து ஒரு பொய்க்கு எதிராக நீங்க உண்மையை எடுத்து சொல்லுங்க மக்கள் மத்தியில அப்படின்னு எல்லாமே நாங்க பிரச்சாரத்தை பண்ணோம். இறுதி ஒரு 2-3 நாள் இருக்கும், எலெக்ஷன் நடக்க போகுது. அப்ப நாங்க ஒரு கள ஆய்வு செஞ்சோம். நண்பர்கள்லாம் கள ஆய்வு செஞ்சாங்க. அப்ப என்னுடைய வாகனத்தை என்னுடைய போய் டிரைவர் அடுத்த என்னுடைய நண்பர் செல்டன் அவர்கள் எனக்கு சொன்னாரு, நான் செஞ்ச இதுல வந்து டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க 1 அல்லது 2 வருவீங்கன்னு சொன்னாங்க. 1-2 8வது வர்றதே பெரிய விஷயம். உள்ளுக்கு போறதே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமா நினைச்சு கொண்டிருக்கோம். இதுல நாங்க 1-2 நினைச்சு கூட பார்க்க 1-2 சொன்னா 1 லட்சத்துக்கு மேல ஓட்டு எடுத்ததை 1-2. நாங்க 8 பேத்துல ஒரு ஆளா போயிட்டு நாங்க ஒரு தமிழர் இந்த தேர்தல் உள்ளுக்கு போட்டு நாங்க ஓடிக்க இருக்கோம். நான் சொன்ன சேட்டன் அப்படியே நீங்க என்ன சந்தோஷப்படுத்திருக்கீங்க என்ன சொல்ல வேணா, நாங்க 8வது இடத்துக்கு உள்ளுக்கு போனா கூட எங்களுக்கு சந்தோஷம், எங்க மக்களுக்கு சந்தோஷம். இல்ல கடைசியா ஒரு சில இதில் எடுத்து ஒவ்வொரு இதை பார்த்தாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சரி ஓகே இதுல நாங்க வெற்றி பெற அந்த உறுதி ஆயிடுச்சு. அந்த கடைசி ஒரு கிழமையில வந்து எல்லாத்துக்கும் எங்களுடைய தோழர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை படுத்துருச்சு. நிச்சயம் நான் தேர்தலில் ஜெயிச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு போயிடுச்சு. அதுக்கு பிறகு என்னன்னா
நடந்த இன்னொரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை, எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ரத்னபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பிரச்சாரம் வந்து என்னுடைய தொகுதியில அந்த கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்துல வந்து தலைமை தாங்க. அப்ப ஜனாதிபதி வந்து அந்த 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 பிரச்சாரத்துக்கு வந்து ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்டோட சிங்கள மக்களும் அணிதிரண்டு வாராங்க. லட்சக்கணக்கான மிகப்பெரிய ஒரு மைதானம் அப்படி நிரம்பி வழியுது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த இதுல இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த கூட்டத்துல நானும் பேசுறேன். சிங்கள மொழியில பேசுவேன். நான் தமிழ் மொழியிலையும் பேசிட்டு சிங்கள மொழியிலையும் நான் மக்கள்கிட்ட பேசுறேன். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த நாட்டுல ஒரு விவசாயியின் மகன் ஜனாதிபதியாக ஆக முடியும் என்றால் ஏன் ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளைக்கு இந்த நாட்டுல பாராளுமன்றம் செல்ல முடியாது என்ற கேள்வி நினைப்போட மிகப்பெரிய கைத்தட்டு. அதான் சிங்கள மக்கள் கைத்தட்டாங்க. சிங்களத்துல சொன்னாது அது வந்து ஒரு பெரிய ஒரு வைரலா மக்கள் மத்தியில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த கூட்டத்துல இருந்துங்க எலெக்ஷன் போர்டு வரைக்கும் சிங்கள மக்கள் எனக்கு வர்ற டெலிபோன் கோல்ல 100% போன் வந்து சிங்கள மக்கள். அவங்க எல்லாம் மிக தீவிரமா வேலை செய்து போயிட்டாங்க. என்ன நம்பர் வந்து 10 நம்பர் தான் வாக்களிக்கணும். அந்த 10 வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு போனாங்க. அந்த எலெக்ஷன் வந்துச்சு. அதே போல ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இடையில கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பயமும் ஏற்பட்டுச்சு இடையில. ஏன்னா வந்த ஒரு நண்பர் சொன்னாரு நிலைமை கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கு, 10 நம்பர் ரொம்ப கொஞ்சம் பின்னுக்கு தான் நிக்குது, கொஞ்சம் பார்ப்போம் இடையில கொஞ்சம் முன்னுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். 12 மணி இருக்கும். அப்ப எனக்கு என்ன சொல்றேன், அந்த கடைசி நாள்ல தூக்கமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு சோர்வே நிக்க முடியாது. அப்படியே ஒரு மயக்க நிலைமை, அப்படியே ஒரு இது வந்துட்டோம். அப்ப நான் ஒரு 12 மணி போல சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூங்குறேன். ரிசல்ட்ஸ் வந்தோடனே முக்கியமானதை மட்டும் எனக்கு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். சரியா ஒரு 3 மணி இருக்கும். என் நண்பர் ஒரு மலேசியால வந்துருந்தாரு. வந்து அவர் இடையில அப்படியே கத்தி கொண்டு வாராரு. நான் உண்மையில பயந்துட்டேன். அந்த டைம்ல ஒரு 2:30 மணிக்கு ஒரு கத்தி கொண்டு வந்து யாரையும் ஷூட் பண்ணிட்டாங்களா, இது நடந்து போச்சா, இப்படி மச்சான் அப்படியே கத்திட்டு வாரா சீக்கிரத்துல சொல்லிட்டு என்னடா கேட்டேன். நீ ஜெயிச்சிட்டடா மாவட்டத்தில் நினைச்சு பார்க்காத வெற்றி. மாவட்டத்தில் ரத்தினபுரி மாவட்டத்தில் வரலாற்றுல 1,12,713 பெற்று மாவட்டத்தில் 2ஆம் இடத்துக்கு நான். அதே போல அந்த ஓட்டு அடுத்த அன்னைக்கு நாங்க பேப்பர்ல நியூஸ் வருது, முழு இலங்கையிலும் சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் வேட்பாளர்ல 2ஆம் இடம். அதெல்லாம் முடிச்சு 2 நாள் முடிச்சுட்டு சரி இப்ப எம்பி ஆகிட்டோம், நம்மளோட வேலை திட்டம் தான் போகுது. ஏன்னா அமைச்சர் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. எம்பி தான் என்ன. அடுத்த கோல் வருது, அமைச்சரை பதிவெடுக்க நாளை காலையில தலைநகருக்கு வந்து அடுத்த கோல். என்னை நான் பெருமைப்படுத்துவதற்கோ என்னை நான் பெருமையாக பேசுவதற்கு அல்ல, இந்த வெற்றி ஒவ்வொன்றும் இலங்கையில் இருக்கிற மலையக தமிழ் மக்களியை சார். இந்த பதவியையும் இந்த பதவி காலத்தையும் முழுமையாக இந்த மலையக தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய முன்னேற்ற பாதையை கொண்டு செல்வதற்காகவும் நான் பயன்படுத்தின ஒழிய என்னுடைய வாழ்க்கைக்காக தனிப்பட்ட எந்த இதுக்கும் என்னுடைய இந்த பதவியை பயன்படுத்த மாட்டேன் என்பது இந்த உங்களுடைய சந்திப்பு, இந்த வாய்ப்புகளையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய முதலீடுகள் தேவை. இன்னைக்கு மலையகத்துல பார்த்துட்டு நல்ல உழைப்பாளிகள் இருக்காங்க, இளைஞர் யுவதிகள். நான் நினைச்சு சொன்ன அருமையான ஒரு வாய்ப்பு. உண்மையிலே நான் உங்களோட பேசிட்டு நான் பல விஷயங்கள் நினைச்சிட்டு வரேன். பல இது இங்க போடலாம், யார்கிட்ட பேசலாம், அதெல்லாம் நிறைய பார்த்து எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம், அவங்களுக்கு காசு எப்படி தேடி கொடுக்கலாம், அது அரசாங்கம் எப்படி உதவி செய்யலாம். அதனால அன்னை வந்து அருமையான திட்டத்தை நீங்க இந்த கோழி முட்டை அதே போல கோழி இறைச்சி சம்பந்தமான நிறைய பண்ணைகளை பார்த்தோம். நல்ல ஐடியான்னு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. நிச்சயமாக அதை இலங்கையிலேயே நாங்க சென்று எங்களோட மலையக தமிழ் மக்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக
அது நம்ம கிடைச்சிருக்க பெரிய வாய்ப்பு. அதே போல என்னுடைய ஏற முதலீடுகள் அண்ணன் எங்க நிறைய டூரிசம் இன்னைக்கு இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த வருஷத்துல மட்டும் ஜனவரியில இருந்து ஜூலை மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் சுற்றுலா பிரயாணிகள் இலங்கை வந்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் யாரும் கேட்டு இந்தியர் ரொம்ப வாராங்க. இலங்கையை பொறுத்தவரை ஆரம்ப காலத்துல வந்து என்னன்னா இலங்கையில சில பிரதேசங்களை செய்ய தடை விதிக்கப்படும், பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு பிரதேசங்கள். ஏன்னா அந்த யுத்த நடந்த காலத்துல அது இன்னைக்கு எல்லாமே அகற்றப்பட்டது. இன்னைக்கு பொதுமக்கள் வெளியிடந்து வந்து இந்த இடங்களை பார்வையிடுறாங்க. இன்னைக்கு எங்களோட அரசு நாங்களும் இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு நிறைய திட்டங்கள் அரசாங்க நிதியை ஒதுக்கி நாங்க சில ஏற்பாடு உட்கட்டமைப்பு வசதிக்கு நாங்க பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். நீங்க இந்தியா எடுத்து போனீங்கன்னா நீங்க இங்க இருந்து ஒரு விஷயம் ஒரே நாள்ல கடலையும் பார்த்துட்டு நீர்வீழ்ச்சியும் பார்த்துட்டு குளிரையும் அனுபவிச்சு நல்ல வெயிலையும் அனுபவிக்கணும்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் பயணம் செய்யணும். நீங்க ஒரே 4 மணிக்கு செலவழிச்சா போதும், நாளையும் அனுபவிக்கணும். எல்லாம் கிட்ட இருக்கு, ஒரு அருமையான பிரதேசம். எனவே நீங்க உங்களோட முதலீடுகளை வந்து இந்த சுற்றுலாத்துறையில செய்யுங்க. அதே போல உங்களோட தொழில் முயற்சி, உங்களுடைய வியாபாரத்தை நீங்க இலங்கையில் எப்படி செய்யலாமோ அதுக்கான உதவிகளை நாங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். ஏற்கனவே கூறியது போல முன்னெல்லாம் வந்து நிறைய வெளிநாடுகள் வந்து எங்க நாட்டுக்கு வந்தாங்க முதலீடு செய்து, நிறைய அபிவிருத்தி திட்டங்களை டெவலப்மெண்ட் செஞ்சு வந்தாங்க. வந்தோன்னா முதலாவது அமைச்சர்கிட்ட போவாங்க. அமைச்சர் முதலாவது எல்லாம் பேசி எல்லாம் விளங்கப்படுத்தும். அப்படி எல்லாம் எல்லாம் பண்ணி எல்லாம் கேட்டு கடைசியா கேட்பாரு, எனக்கு சரி அவரு சரி வியாபாரம் பண்ண ஒரு ஏதோ சொல்லுவாரு, இவ்வளவு தாரேன், சரி பரவாயில்ல இவ்வளவு போனோம், வர லாபத்துல ஒரு சரி கொடுத்து நம்ம வேலை தொடர்ந்து போனோம்னா அடுத்த அதிகாரிகள் அவன் கேட்பான், இல்லைங்க அமைச்சருக்கு நான் கொடுத்துட்டேன், அமைச்சருக்கு எனக்கு எவ்வளவு நாம சைன் பண்ணணும், சரி உங்களுக்கு கூட தாரு. அப்படி போயிட்டு கடைசியில் அந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் சரி ஓகே ஆன பிற்பாடு அவர் வந்து கணக்கு பார்க்கிற போது வர்ற லாபத்துல 25% கமிஷனாக போனோம். யாருக்கு வந்து இந்த நாட்டை முதலீடு செய்வாங்க? இப்படித்தான் கடந்த காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இலங்கையில சட்டம் அனைவருக்கும் சமன் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். ஏன்னா 2 கிழமைகள் முதல்ல நீங்க எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் உங்க நாட்டு செய்தியை பார்த்துருப்பீங்க. வரலாற்றில் முதல் தடவையாக முன்னாள் ஜனாதிபதி அவர் ஊழலை கை செய்து உள்ள போட்ட அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு. சட்டம் அனைவருக்கும் சமன். சாதாரண ஒரு ஏழை 2 தேங்காவை களவெடுத்த பிற்பாடு ஏதோ ஒரு வறுமையாலேயோ பசியால 2 தேங்காய் தோட்டத்துல களவெடுத்த பிறகு போலீஸ்காரர் என்ன பாக்குற போயிட்டு பிடிச்சு போட்டு நீதிமன்றத்துல போயிட்டு உள்ள 14 நாள் உள்ளுக்கு போடுறாங்க. ஏழைக்கு ஒரு சட்டம். ஆனா பணக்காரன் கோடிக்கணக்கு பில்லியன் ட்ரில்லியன் மில்லியன் ஊழல் செய்து அவரை கைது செஞ்சோன்னா அது எப்படி நீங்க முன்னாள் ஜனாதிபதியை நீங்க எப்படி கைது செய்ய முடியும்? அவர் ஆட்சியில் இருந்தவர், அதிகாரத்துல இருந்தவங்க இவங்களெல்லாம் கைது செய்ய முடியாது. ஏன்னா சட்டம் ஏழைக்கு ஒண்ணு பணக்காரன் ஒண்ணு இல்லை. அதை நாங்க ஏகேடி மிக அழுத்தமா சொன்னாங்க, சட்டம் அனைவருக்கும் சமன். நீதி என்பது பணத்தால் வழங்கப்படக்கூடாது, பணத்தால் தீர்மானிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா எல்லா ஊழல்வாதிகளும் இன்னைக்கு எல்லாம் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்காங்க. அப்போ நல்ல ஒரு ஆட்சி நடந்திருக்கு, ஒரு நேர்மையான விஷயங்கள் இருக்கு. நீங்க முதலீடு செய்ய வாங்க, உங்களுக்கான உதவிகளை நிச்சயமாக எங்களுடைய அமைச்சனூடாக உங்களுக்கு எல்லாம் செய்து தருவேன் என்ற உறுதிமொழி கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காகவும் ரொம்ப கூட நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எனவே இது முன்னேறம் செவிமடுத்தமைக்காகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மனதார விடைதருகின்றேன். நன்றி. ரொம்ப நன்றி தோழர் அவர்களே. எப்படி ஜப்பான் வந்து அது ஹிரோஷிமா நாகசாகிக்கு அப்புறம்
எப்படி எவ்வளோ சீக்கிரமாக பவுன்ஸ் பேக் ஆனதோ அது போன்று ஸ்ரீலங்காவும் ரொம்ப சீக்கிரமாக பவுன்ஸ் பேக் ஆகணும். அதுக்கு எங்களால் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். இதில் ஒரு பார்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சார். அடுத்தபடியாக விழாவின் அடுத்தபடியாக இன்னைக்கு வந்து ஒரு விழாநாயகன் நம்ம அமைச்சர் அப்படின்னா இன்னொரு விழாநாயகன் நம்மளோட அண்ணாமலையார் ஆக்ரோவோட எம்டி திரு கிரி சுந்தரம் அவர்கள். அவங்க வந்து கம்பெனியை வந்து இன்னைக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதை இன்னைக்கு லான்ச் பண்ணணும், இந்த தருணத்தை அவங்க எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அண்ணாமலையார் ஆக்ரோவோட வெப்சைட் வில் பி லான்ச்டு பை த கிரேட் ஹேண்ட். நிறைய சவால்களையும் பல இன்னல்களையும் தாண்டி இன்னைக்கு இது ஒரு வெற்றி கிடையாது, இது போன்ற பல வெற்றிகள் அவங்க தலைமையில நடக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த வெப்சைட்டை லான்ச் பண்றது அண்ணாமலை ஆக்ரோ, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் SAagro.in என்ற வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம், அதுதான் அந்த விழாவோட ஏற்பாடு. இன்னைக்கு ஏற்பாடு அதுதான். ஸ்ரீலங்காவில் என்ன மாதிரியான தொழில் நம்மளால அங்கே சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஒரு கேட்டிருந்தோம். அந்த ப்ரெசன்டேஷன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஐ கால் அப் ஆன் ஃபர்ஸ்ட் பர்சன் மிஸ்டர் தேவானந்த குமார் சார். இந்த ப்ரெசன்டேஷன் சார் ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட்ஸ் வித் மிஸ்டர் தேவானந்த குமார். For this opportunity. Myself Devananda Kumar from Scorpius Imaging India Private Limited. Scorpius Imaging நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். We are specialized in interface solution and corporate printing solution. பேசிக்கலாக நாங்கள் ஒரு பிரிண்டிங் கம்பெனி சார். பட் நார்மலான பிரிண்டிங் இல்லாமல் நாங்கள் வந்து மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வர லேபிள்ஸ் அண்ட் கீபேட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட், தீஸ் ஆர் அவர் ப்ராடக்ட்ஸ்: membrane keypads, warning labels, graphical overlay, and product identification labels. These are the products that are used for machineries and equipments. Sir, இதில் வந்து வார்னிங் லேபிள், கிராஃபிக்கல் ஓவர்லே அண்ட் ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன் லேபிள்ஸ்லாம் லேபிள்ஸ் கேட்டகரியில் வரும். இது மெம்பரேன் கீபேடுன்றது பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ் அந்த கான்செப்டில் வரும் சார். நெக்ஸ்ட், இதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் லேபிளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2022 வந்து $44.6 billion குளோபல் மார்க்கெட். இதோட ப்ரொஜெக்டட் 2032 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 72.1. அந்த டைமில் அது ரீச் ஆகிருக்குன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மெம்பரேன் ஸ்விட்சோடது வந்து பார்த்தீங்கன்னா 4.3 billion in 2023. இதோட ப்ரொஜெக்டட் ஹிட் 2032 வந்து பார்த்தீங்கன்னா $7.1 billion சார். இது வந்து நம்ம GMI அண்ட் FMI ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட், ஸ்ரீலங்காவில் இதில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு இருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போது ஸ்ரீலங்காவில் வி ஆர் க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கிறனால அண்ட் ஆல்சோ இம்போர்ட்ஸ் அங்கே ஜாஸ்தின்றதுனால அங்கே லோக்கலைஸ்டாக நம்ம ஒரு யூனிட் போட்டு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். எந்த மாதிரினா நாங்கள் எப்படி அதில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோன்னா ஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ட்ரைனிங் சார். கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி எப்படி எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுன்னு முதற்கொண்டு எப்படி பண்ணலாம்னு முதற்கொண்டு நம்மளால் ட்ரெயின் பண்ணி தர முடியும். ஃப்ரான்ச்சைஸ் மாடல் மாதிரி அண்ட் ஆல்சோ லோக்கல் பார்ட்னர்ஷிப் மாடல் க்ரியேட் பண்ணி ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் லோக்கல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. Sir, I am Rajesh Kumar, sir, Chef's Kitchen Theatre. It's a partnership firm, sir. Next touch. So, உங்களுக்கு ஒரு பெரிய கிராட்டிடியூட் எங்களுடைய மனமார்ந்த அகரம் டீம் சார்பாக. நெக்ஸ்ட், சார் நம்ம யாருன்னு கேட்டிங்கன்னா செஃப்ஸ் கிச்சன் அவுட்டோர் கேட்ரிங். We were started at 2014. We have a 10 years experience, sir. நாங்கள் என்னென்னலாம் பண்ணுங்கிற ஒரு குல்கி இது சார். நம்ம வந்து ஒரு 50,000 பேன்ஸுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஓட்டோ கிளாஸாக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் CRE பாக்ஸ், PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பட் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு 500+ மேரேஜ் ஈவெண்ட்ஸ் முடி நம்ம முடிச்சிருக்கோம் சார்.
நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு சின்ன இது சார். வெட்டிங் கேட்டரிங் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அது போக பிக் கேதரிங்ஸ், அது போக பொலிட்டிக்கல் கேதரிங்ஸ், எனி ஈவெண்ட்ஸ் விச் இஸ் லார்ஜ் ஸ்கேல் இதெல்லாம் பண்ணுறோம். எஸ்பெஷலி வி ஆர் வீகன் வெட்டிங் சார். நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே வீகன் வெட்டிங்கில் கோயம்புத்தூரில் நம்ம மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் சார். நெக்ஸ்ட் ஏர்லைட் வேல்யூ சார். நம்ம ஸ்ரீலங்காவில் பண்ணுறதுனால அந்த உங்களுக்கு என்ன நல்லா பெனிஃபிட் கிடைக்குங்கிறத ஒரு சின்ன இது சார். ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். நம்ம இங்கேருந்து அங்கே வந்து பண்ணுறதுனால லைக் வந்து சர்வீஸ் கேட் ப்ளஸ் டெக்கரேஷன், டிரான்ஸ்போர்ட், ஈவென்ட் கோஆர்டினேஷன் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லோக்கல் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ரைஸு, சீ ஃபுட்ஸு, ஸ்பைசஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் மார்க்கெட் இந்த மாதிரியான ஐட்டத்தில் நம்ம அங்கே வாங்கும்போது உள்ளூர் வியாபாரம் அதிகம் இருக்கும் சார். நம்ம வந்து இங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் டு அலைட் இண்டஸ்ட்ரீஸ். அலைட் இண்டஸ்ட்ரியான டெக்கரேஷன்ஸு, ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரியான அலைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணலாம் சார். நெக்ஸ்ட்டு வந்து பூஸ்ட் டு ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம். பெரிய பெரிய வெட்டிங்ஸ் நடக்கும்போது நிறைய என்ஆர்ஐஸ் ப்ளஸ் ஃபாரினர்ஸ் வந்து அங்கே வந்து வருவாங்க. அப்போ அது மூலிமா உங்களோட டூரிசம் டெவலப் ஆகும் சார். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் சார். கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுனா இந்தியன் ஃபுட்டும் அங்கே கிடைக்கும், ப்ளஸ் ஸ்ரீலங்கன் ஃபுட்டு பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க இந்தியன் ஃபுட்டை பற்றி, இங்கே இருக்கிறவங்க அந்த ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அங்கே வந்து அந்த லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இனி பூஸ்டப் ஆகும் சார். அவங்க வந்து என்ன சொல்கிற தனிச்சையாக வந்து அவங்க செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சார். நெக்ஸ்ட்டு வந்து ஈவெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்த மாதிரியான பெரிய பெரிய வெட்டிங்கில் நடக்கும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். நிறைய பெரிய மண்டபம், ரிசார்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். பார்ட்னர்ஷிப் அண்ட் ப்ராஃபிட்டபிள் இதை வந்து 2 விதமாக கொண்டு போகலாம் சார். நம்மளும் பண்ணலாம், இல்லை அங்கே இருக்கிற ஏதாவது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ப்ளஸ் அதர் ஆர்கனைசேஷன் கூட நம்ம டைப் பண்ணி பண்ணலாம் சார். சஸ்டைனபிலிட்டி ஃபுட் அண்ட் இண்டஸ்ட்ரி க்ரோத். இதன் மூலம் என்ன இருக்குன்னா அந்த வந்து சஸ்டைனபிலிட்டி ஃபுட் இண்டஸ்ட்ரி க்ரோத் அப்படின்னு சார். இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட இது என்னுடைய ஒரு லாஸ்ட் மெனு சார். நெக்ஸ்ட் டாக்டர் சார், ஒரு சின்ன வீடியோ நம்ம லாஸ்ட்டாக பண்ணுறதுலப்போ 14 அமைச்சர்கள் வந்து சாப்பிட்டுருந்தாங்க சார். நம்மளோட இதுக்கு வந்துருந்தாங்க சார். தமிழ்நாட்டு 14 அமைச்சர் முன்னாள் லைட்டாக சார் ஒருத்தர் நாள் என் தப்பா வந்து சட்டமன்ற கேட்டோம். Thank you. Thank you so much. Thank you. Please adhere to your time. 2 minutes. Yeah. Within 2 minutes. That is very, very precious. Please, within 2 minutes, please. Money. Please. Wait. Next, I call upon Mr. Harish to present this business. So, good morning, everyone. This is Harish Chakravarti from Sahitya Realtors and Builders. So, நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ நான் ரியல் எஸ்டேட்க்கு வந்துட்டேன். அதனால ஸோ வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் ஐ வாண்ட் டு கம்பைன் ரியல் எஸ்டேட் அண்ட் டெக்னாலஜி. இது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஐ ஹேவ் 3 gems of an offer to do 3 lakhs. ஸோ ஒன்று வந்துட்டு டிஜிட்டல் லேண்ட் வேல்யூ போர்ட்டல். இப்போ கேரளா தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் லேண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று கான்செப்ட் இருக்குது. இவ்வளோ சதுரடி இவ்வளோ லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர்ட்டலில் டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிருப்பாங்க. இது எந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சோஷியல் ஈக்விட்டி ஹென்ஸ் ரெடியூசஸ் எக்கனாமிக் டிவைட். அதாவது பாவர்ட்டி, ரிச் பீப்புள் அந்த அந்த டிஸ்கிரிப்பன்ஸ் வந்து இல்லாமல் கம்மி கஷ்டம். ஸோ இது எதை வச்சு அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி லேண்ட் ட்ரைனிங் பண்ணுறோமோ அது மாதிரி. ஸோ அது கலர் வச்சு நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ ரெட்டுனா வந்து கம்மி லேண்ட் வேல்யூ, க்ரீனாக வந்து அதிக லேண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து இப்போ ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அது வந்து ஓப்பனாக டிரான்ஸ்லேட்டாக டேஷ்போர்டில் காமிக்கலாம். ஸோ இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம சிஆர்எம் டெவலப் பண்ணுறதுக்காக கிஷோர் இருக்காரு. கிஷோர் ஸோ அவர் நல்லா பண்ணுவார். ஸோ இதுக்காக நம்ம வந்துட்டு பயோமெட்ரிக்ஸ், ஜிபிஎஸ் டைப்பிங், ஐஓடி, ஸ்மார்ட் டிவைஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது கவர்னன்ஸ் வந்து இனி ஈஸியாகவும் இனி சீப்பராகவும் மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் கார்டு. அதாவது இப்போ ஆதார், நம்ம கிட்ட பர்த் சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ் ப்ரூஃப், டிரைவர்ஸ் லைசன்ஸ், டேக்ஸ் பேர், அது பேன் கார்டு, இன்சூரன்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரே கார்டில் கொண்டு வரதுக்கான ஒரு பிளான். ஸோ அது என்கிரிப்டடாக இருக்கும். அது தொலைஞ்சு போனால் கூட திருப்பி ரீஇஷ்யூ பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது வந்து ஸ்ரீலங்காலேயே ஒரு சர்வர் செட்டப் பண்ணி செக்யூராக டேட்டா வந்து மிஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம்.
ஸோ இது எப்படி வந்து அப்ளை ஆகுதுன்னா இப்போ மெயினாக ஓட்டிங் பண்ணுறப்போ அவங்க பயோமெட்ரிக்ஸ் வச்சு தான் ஓட்டிங் பண்ணுற மாதிரி தேங்க்யூ Next call upon Mr. Germany to Salis reservation. Bye-bye. Hi, I will got my Ibel Ceremony. Co-founder of UNOT Private Limited was software co-founder then. UNOT is a SaaS-based software company wherein இது ஒரு ERP for SMEs basically. So இந்த ERP வந்து அவர் ரீசென்ட்லி இப்போ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து அவருடைய மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் மெடிக்கல் ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. க்ளோஸ் டு $1.85 billion டாலர்ஸ் வந்து மெடிசன் ப்ரொக்யூர்மெண்ட்லையும் அண்ட் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் SPC, தட் இஸ் ஸ்டேட் ஃபார்மசூட்டிக்கல் கார்பரேஷன் அண்ட் NMRS, தே நேஷனல் மெடிசன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இது எல்லாத்தையும் டிஜிட்டலைசேஷன் பண்ணுறதுக்கு தே ஆர் ட்ரைங் டு டு இட். ஸோ இந்த கம்பெனி வந்து actually will be able to establishing this. So what we stock out and the procurement delays at MSGs, fragmented complaints, tracking upper manufacturers, limited visibility into batch traceability and adverse event reporting. So என்னுடைய ப்ரொபோஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், 2 MSDs and 5 hospitals or procurement and inventory digitalization will be able to work with first years in the most our products, and 10 manufacturers and 3 foreign agents for GMP, that is with medical practice compliances and traceability. So thank you. Next question is Solim was a simplified pretty solid answer. Sar is a politician and teacher. The language based name may not understand. So very simplified but is what they give me to supply for it actually. Simplified for it, please. Good evening, sir. This is Saul Saranan from SS Solutions. We are running water treatment company, sir. Sustainable water solutions. Sri Lanka எப்படி நம்ம சஸ்டைனபிளாக வாட்டர் சொல்யூஷன் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறது சார். அதாவது வேஸ்ட் வாட்டர் எப்படி ட்ரீட் பண்ணி என்விரான்மெண்டலை வந்து ப்ரொடக்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும், எக்கனாமிக்கு பேர்டன் இல்லாமல் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் பண்ண முடியுங்க சார். ஸோ எஸ்எஸ்எல்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம்னா RO வாட்டர் சாப்ளர், STP சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், வேஸ்ட் வாட்டர் வந்து ட்ரீட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம் சார். அதாவது ஹோட்டல் எது வந்து வேஸ்ட் ஆகும். தென் EDP வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்ட் வாட்டரை வந்து ட்ரீட் பண்ணி அதையும் நம்மளால் ரீயூஸ் பண்ணிக்க முடியும் சார். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் பெனிஃபிட் ஆகும் பார்த்தோம்னா என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு ப்ரொடியூசர் கண்ட்ரோல் போர்ட்டுக்கு என்ன நாம்ஸோ அதை நாங்கள் ட்ரீட் பண்ணி கொடுக்க முடியும் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. Next, you are on Mr. Vignesh to present about his business. 15 days back, I was in Sri Lanka for about a week. அதில் வந்து டூரிசம் ரிலேட்டட் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதில் we have identified certain areas where we can work with, especially the destination. இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் டூரிசம் வந்து நிறைய பிக்கப் ஆகிட்டு, அதே மாதிரி பேர் வாட்ச் வந்து it was so far it was happening only in South Africa. Now it is happening in Sri Lanka. Many visitors are happening. இது வந்து நம்மளால் பண்ண முடியும் சார். கொஞ்சம் ரெசார்ட்ஸ் அப்கிரேஷனில் கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணக்கூடிய இந்தியாவிலேருந்து, ஏன்னா அடுத்த லெவலில் மூவ் ஆகுங்க. அண்ட் கொஞ்சம் பேருக்கு எஸ்பெஷலி ஜாஃப்ரா ஏரியாவுக்கு அங்கே இருக்கிற லோக்கல் நேம்ஸிட்ட பேசியிருக்கோம் டு ஃபெமிலரைஸ் த ப்ராடக்ட். இதில் வந்து எங்கே வந்து சில சப்போர்ட் வேணுங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்லியிருக்கேன் நான். வி வில் ஹேவ் திஸ் மெயின் டு யூ. நான் மத்தியானம் பேசுகிற மாதிரி ஃபுட் டெஸ்டிங் லேபில் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ஒர்க் ஸ்பேசஸில் நியூ ஒர்க் ஸ்பேசஸ் வந்து பண்ண முடியும். அடுத்து கொலாபரேட்டிவாக வந்து எல்லா மாதிரி இடத்துல வந்து இன்னும் ஒர்க் ஸ்பேஸே இல்லை, அங்கே வந்து ஹோட்டலில் வச்சுருக்காங்க, அதையெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் நம்ம பண்ண முடியும் சார். இதில் ஒர்க் ஆன் டூரிசம், ஃபுட் டெஸ்டிங் லேப்ஸ் அண்ட் ஒர்க் ஸ்பேசஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ பிஸ்னஸ் எங்கே உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அது கேட்டப்பட்ட மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கலாம். Good morning, sir. I am Samru, Pipigal of a company Shakti & Co.
நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் அண்ட் பெயிண்டிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். இதில் நான் வந்து முக்கியமாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சட்டிங் வீல்ஸ் அண்ட் பெயிண்டிங் வீல்ஸ். இது வந்து மோஸ்ட்டாக எல்லா சிவில் இதுக்கும் யூஸ் ஆகும், எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இது மோஸ்ட்டாக பயன்படுதாச்சு. இது வந்து இது நம்ம இந்தியன் ப்ரைஸிங் சார், ஒரு ஸ்ரீலங்கன் ப்ரைஸிங், அது செல்லிங் மார்க்கெட் ப்ரைஸிங். எங்களுக்கும் இங்கே இம்போர்ட் பண்ணும்போது எவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு இது பண்ணியிருக்கோம் சார். சார் இது கொண்டு வரும்போது நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கிடைப்பாங்க, டீலர்ஷிப் கிடைப்பாங்க. ஒரு பாலாயிலிருந்து எல்லாருமே வளர்றது தான் இது ஒரு தொழிலாக ஒரு பயன்படுது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜெயலலிதா. So good evening, sir. So myself, Jeevan Murthy, basically a structural engineer and builder. நான் வந்து ஹைகோ டிசைன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிற கம்பெனி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க சார். என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் இந்த சென்ஸ் இந்த நார்மல் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேசஸ், ஆஃபீஸ் ஸ்பேசஸ், இந்த மாதிரி பெரிய பில்டிங்ஸ்க்கு வந்து ஐ கேன் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் டிசைன். I can provide construction of commercial spaces, RC construction. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃபீஸ் பில்டிங்ஸ் பண்ணுறோம், கமர்ஷியல் ஸ்பேசஸ் பண்ணுறோம், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணுறோம், ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாமே வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் என்னால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர முடியும். இது வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் இங்கே தமிழ்நாட்டில். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மாஸ் தட் வி ஆர் பில்டிங் இன் பனாரஸ் டிஸ்ட்ரிக்ட். அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 square feet வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. These are the few pictures. These are the office spaces that we have recently completed in Coimbatore. So how we can contribute to Sri Lanka வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மலைய தமிழ் மக்களுக்கு வந்து we can able to train them and use them for our construction purpose. அவங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். என்னால் ஒரு ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் அங்கே ஆரம்பிச்சு பண்ண முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எங்களால் பண்ண முடியும். இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பில்டிங் கோட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆக்டர், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஸ்ரீலங்கா, இந்த கோட் மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் கோட்ஸ், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட்ஸ் ஃபாலோ பண்ணியும் இதனால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும், டிசைன்ஸ் பண்ண முடியும் சார். ஆப்டிமைஸ்டு ப்ரைஸில் வந்து இதனால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போது டேக்ஸ் வந்து தான் அங்கே வந்து மேஜர் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதை வந்து சார்ட் அவுட் பண்ணோம்னா கண்டிப்பாக வி கேன் டூ கன்ஸ்ட்ரக்ஷன் அட் அ வெரி லெஸ் டைம். அண்ட் கல்ச்சுரல் அண்ட் கான்டெம்பரரி டிசைன் ஸ்ட்ரக்சர்ஸும் என்னால் பண்ண முடியும். எல்லாமே வந்து பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பாக பண்ணி தர முடியும் சார். தேங்க்யூ. ஸ்டோரேஜ் இருக்கோம் இப்போதைக்கு சார் சக்ஸஸ்ஃபுல்லாக மாவட்டம் எல்லாமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது கூட அடுத்து என்னென்னா வந்து நம்ம கஸ்டமைஸ் ஜுவல்லரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூடிசியில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணுன்னு தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்காவுக்கு அவங்களோட மாங்கல்யம் ப்ளஸ் இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஜுவல்லரி நம்ம அங்கே நல்லாவே போயிட்டுருக்கு. இதெல்லாமே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சப்ளை பண்ணலாம். தேங்க்யூ. So, sir, first respected captain, thank you for coming here. So, என் பேர் கிஷோர் ஃப்ரம் லெக்யூஸ் டெக்னாலஜிஸ். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் end-to-end IT சொல்யூஷன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ ஃபுல் ஸ்பேஸில் இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். மக்கள் பார்க்கறது பேசுறது எல்லாமே பண்ணி ஸ்மால் ஸ்க்ரீன் தான் எல்லாமே. எல்லாம் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், எல்லாமே எது வேணாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நம்ம என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லெசன் தான். ஸோ நம்ம என்ன மக்களையாக கொண்டு போகிறோம், மக்கள் என்ன தேவைப்படுறாங்க, இது எல்லாமே பார்க்கறது முதல்ல அதுக்கான ஆப்ஸு அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணுறது, உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஆப்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்கா என்னோட சைட்லேருந்து என்ன இது பண்ண முடியும்னா, இப்போ ஸ்ரீலங்காங்கிறது வந்து இப்போ வந்து மற்ற இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்க்கு எப்படி அவங்களோட ஸ்ட்ரென்த்து அந்த வளத்தை வந்து எப்படி மற்ற கண்ட்ரி கொண்டு போகிறதுக்கு நான் டிஜிட்டலாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த் என்ன ஸ்ரீலங்கா கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் வைசெல்ஃப் என்னன்னா, இப்போ எங்கள் சைடில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், அட் ஆல்சோ ஏஐ டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட், டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து நிறையா ரிசோர்ஸஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளால் ட்ரெயின் பண்ணி கோர்சஸ் மாதிரி ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் ரிசோர்ஸ் அலாட் பண்ணி அவங்களுக்கு அங்கேயே அவங்களுக்கு ஒரு டோட்டல் ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கொண்டு போகலாம், அங்கேயே வந்து எப்படி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பில் பண்ண முடியும், எல்லாமே எங்கனாலும் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து மேலே கொண்டு வரதுக்கு என்னால் செட் பண்ண முடியும் சார். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ என்னோட ஓன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஏஐ, டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ், அண்ட் வந்து டிஜிட்டல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ டிசைன் தான். ஸோ டிசைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா UI UX, கிராஃபிக் டிசைனிங் அண்ட் ஆல்சோ வீடியோஸ். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே என்னோட 2.2 வீடியோஸ் தான். ஸோ வீடியோ ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட்டிங் இருந்து அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுற க்ளோபல் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ட்ரெயினிங்
ஸோ ப்ராப்பர் கோடிங் அண்ட் டிசைனிங் எல்லாமே அவங்க ட்ரெயின் பண்ணி என்னால் சப்போர்ட் பண்ண முடியும் ஸ்ரீலங்கன் growth-க்கு. ஸோ திஸ் இஸ் த திங் ஐ எம் கோயிங் டு கிவ். எக்ஸாக்ட்லி. Sir, with Shiva from Marketing Project Box, Davis. It's 2009 we are in this market, and we are in the field of most we have that the most says. So more than 102 commercial buildings and industrial buildings we have completed and it is with the project. Most probably we work with the government institutions like Indian Army and Indian Navy and DRDO Defense and down the Police Social Code and UNIDO also we work. So UNIDO we work developed operating condition process for the development of the handmade pulse and the keep-ups and up to a personal architecture. The same way, there's a few projects to work overseas. This is Ministry of Qatar, Interior Building, that the municipalities we work on. This is Chennai, Atrium, Express Avenue, Atrium, the base. And a few malls that are be working here, and you better know how you use us. So we will need to go over it. Thank you. This is Satish. Finite insurance operations. Last week in the same celestial level. Srinathans every Panabina, the Paris on the for the young currently on the operator like and that is something again less from Panama. Then I get a cover on a operator there, government about another interstate and another in the investment one. And that is as far as take some money. I'm sorry, it's an on the investment. But the foreign nation, Indian arts and girl things like this. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களோட ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். செகண்ட் திங் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ மிகப்பெரிய அளவு வந்து இந்தியா வந்து மெடிக்கல் வந்து மிக பர்டிகுலர்லி தமிழ்நாடு அண்ட் கோயம்புத்தூர் வந்து ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா அது லோயஸ்ட் காஸ்ட்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இங்கே அங்கே உங்களுக்கு என்ன நம்ம இங்கே தேங்க்யூ. Next, Mr. Tabar. அனைவருக்கும் வணக்கம் சார். என்னோட பேர் முருகன். அது கம்ப்யூட்டர் சேல்ஸ் சர்வீஸ் இந்த பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆல்சோ ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு ப்ராடக்ட் நம்ம பான் ப்ரோக்கிங் சாஃப்ட்வேர் வந்து பண்ணியிருக்கோம் ஆன்லைன் பேஸ்டு. நம்ம எங்கனாலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பார்ட்னர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். அந்த ப்ராடக்டோட ஸ்மார்ட் பண்ணிட்டு சார். செக்யூர் வேர்ல்ட் அடகு கடைக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரிலிருந்து மிகவும் சுலபமாக வாடிக்கையாளர்களுக்கு ரசித்து கொடுக்கலாம் மற்றும் மீண்டும் கடன் வழங்கலாம். மேலும் ஒரே நிமிடத்தில் உங்கள் ஸ்டாக் மற்றும் வரவு செலவு கணக்கை தெரிந்து கொள்ளலாம். இந்த சாஃப்ட்வேர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. உலகில் எங்கிருந்தாலும் மொபைல் மற்றும் கம்ப்யூட்டர் மூலம் பயன்படுத்தலாம். இன்னும் பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த சாஃப்ட்வேர் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 7373888777 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். Thank you so much, sir. This is fantastic. Good evening, sir. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அந்த டிவி செட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிலருக்கு என்ன சப்போர்ட் பண்ணோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் கன்சியூம்ஸ் உங்களோட இது வளர்ந்ததுன்னா ஹீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சிரமமாக இருக்கும். அப்படி இப்போது நீங்கள் சோலார் பவர் போகும்போது உங்களுக்கு ஈஸியஸ் அவங்க சோலார் சிட்டை ஃபிட் பண்ணலாம். அதை பவர் பிளான்ட் போட்டு அந்த சின்ன சின்ன கிராமர்ஸ்லாம் இருக்குது அங்கே வந்து பவர் சப்ளை ப்ரொவைட் பண்ணலாம். அதனால நம்ம சப்ளை பண்ணி விடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சன்சைட் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூல் காஸ்ட் நீங்கள் ஒரு சில எக்ஸெட்லாம் வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபியூல் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம். அது நீங்கள் பார்க்கும்போது மேன் பவர் அதாவது அங்கே ஒர்க் பேங்க் வந்து அதிகப்படி உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி போட்டுருவாங்க. இது வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கு டிவி செட் சர்வீஸ் நாங்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்கோம். ஆன்லைன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம், சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் சீட் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தேங்க்யூ. பேஷன் ஒவ்வொரு தயாரிப்பும் ஒவ்வொரு கதை சொல்கிறது. ஆனால் வலுவான பேக்கேஜிங் இல்லாமல் அந்த கதை ஒருபோதும் மற்ற இலக்கை அடையார். வாய்ப்புலத்துக்கு அமைச்சருக்கு நன்றி. நான் சரவணப்பா ஏஎம்ஜி பேக்ஸ் அந்த கம்பெனி 21 வருஷமாக உலகத்தரம் வாய்ந்த பேக்கேஜிங் பொருட்கள்
உற்பத்தி செய்கிறது. கார்டட் பாக்ஸ் அண்ட் பிரிண்டிங் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் இன் மை ஃபேக்ட்ரி சார். ஃபார் டே வந்து 12,000 to 15,000 பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கேங்க. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு என்னோட பாக்ஸ் எக்யூப் பண்ணணும். செகண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற உங்களோட பாக்ஸ் டேமேஜ் வர ஹை காஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் அங்கே இருக்கிற ப்ராடக்ட்டில். உங்களோட காட்டன் பாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இது இந்தியாவுக்கு சப்ளை பண்ணி எடுக்கும்போது உங்களை இம்போர்ட் காஸ்ட் ப்ரைஸ் உங்கள் எக்கனாமிக்கில் ரீசனபிளாக கம்பேர் பண்ணிக்கணும் ப்ளீஸ் கேஸ். அது இண்டஸ்ட்ரி கமர்ஷியல் கார்டன் பாக்ஸுங்க சார். ஸ்ட்ராங் ப்ரொடக்ஷன் ஆஃப் லோக்கல் இண்டஸ்ட்ரிக்கு என்னால் சப்ளை கரெக்டாக கொடுக்க முடியும். லாஜிஸ்டிக் ஷிப்பிங் டிசைனிங் ஒர்க் பண்ணுற பை eco-friendly multi-color printed box, UV and tip-top cotton box என்னால் பண்ணி கொடுக்க முடியும் சார். இப்போ இம்போர்ட்டட் டிஃப்ரென்ஸ் என்ன? ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்கல் எக்கானமிக்கு சப்போர்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஜாப் உங்களோட ப்ராடக்ட் உங்களோட ஸ்ரீலங்காவுக்கு கிரியேட்டிவ் ஜாப் கொடுக்குறக்காக காட்டன் பாக்ஸ் என்னோட ஃபேக்ட்ரி வந்து காஸ்ட் வைஸாக எப்படி பண்ணணுமே நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்க முடியுங்க. ப்ளஸ் வந்து காஸ்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேக்ட்ரி காட்டன் பாக்ஸ் கம்பெனி வந்து ஸ்ரீலங்காவை எப்படி பண்ணி கொடுக்க முடியும் என்னால் வந்து ட்ரெயினை பண்ணி கொடுக்கலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ளஸ் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நகரத்தின் அனைத்த நபர்களின் அகத்தையும் காரணம் அமைச்சர் பெருமானவருக்கு மிகுந்த வணக்கம் மற்றும் என்னோடய பேர் மேலுச்சாமையா. நான் ஸ்மார்ட் லுக்கிங்னு சொல்லிட்டு ஸ்டீல் ஷீட்ஸ் அண்ட் ஷீட் பிளேட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பில்டிங் பண்ணிட்டுருங்க. என்னோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டூல் மட்டும் நீங்கள் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் 1 minute இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னால் ஸ்ரீலங்கனோட டெவலப்மெண்ட் காஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் பண்ண போயிருக்காங்க. இன்ஜினியர் வேலு, என்னுடைய நிறுவனத்தின் பெயர் ஸ்மார்ட் ரூபிங். நாங்கள் இரும்பு கட்டமைப்பு கொண்டு நிறுவனம் செய்து தருகிறோம். நாங்கள் செய்த சில நிறுவனங்களின் வீடியோ நீங்கள் பார்க்கிறீர்கள். இலங்கை ஒரு இயற்கை வளங்கள் நிறைந்த நாடு மற்றும் வளர்ந்து வரும் நாடு. நாங்கள் ஸ்மார்ட் ரூஃபிங் சார்பாக இலங்கை மேம்பாட்டு பணிகளான கட்டமைப்பு நிறுவனம் அமைக்கும் சந்தோஷத்துடன் பணிபுரிவோம். இது நாங்கள் செய்யக்கூடிய கட்டமைப்பு நிறுவனம் அமைக்கும் பணியின் மூலமாக இலங்கையில் முக்கியமான வணிகமான தேயிலை மற்றும் தேயிலை சார்ந்த பொருட்கள் செய்யக்கூடிய நிறுவனம் அமையும். இது மட்டுமல்லாமல் பல்வேறு நிறுவனங்கள் அமையும். அவற்றில் சில ஒன்று பல்வேறு விதமான பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் அமையும். இரண்டாவது கொள்கலன் கிடங்கு அமையும். மூன்று விளையாட்டு அரங்குகள் அமையும். நான்காவது வாகன உற்பத்தி மற்றும் கப்பல் உற்பத்தி செய்யும் நிறுவனம் அமையும். ஐந்தாவது குளிர் சேமிப்பு கிடங்கு அமையும். இவைகள் மூலமாக இளைஞர் பலருக்கு வேலை கிடைக்கும். அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் இலங்கையே வளர்ச்சி அடையும். On behalf of our company, I thank you. I think we are mostly completed a lot of presentation. Session today. I may call upon our beloved MSP Migration sir to deliver a word of thanks. Everything much to otherwise up with the ashes. Wait another gate. உங்களை நீங்கள் சொன்னது போல் ஓப்பன் புதியவர்கள் ஒரு அமைச்சரோட 2 நாளாக கூட இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சந்தர்ப்பம் கிடைச்சு. அவர் பேசியது அனைத்தும் இல்லை. நாம் அவர் எப்போ அவர்கிட்ட பேசுகிறப்போட இலங்கைக்கு என்ன செய்ய முடியும், இலங்கையின் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படி தான் பேசினாங்க. ஸோ நம்மளோட கரண்ட் சினாரியோவில் நாம் பார்க்குற மக்கள் டெக்னாலஜி என்ன அப்படின்னு தெரியாது. மிகப்பெரிய மனிதர் நமக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு எழுப்பப்பட்டார்.
சார் எங்களால் இந்த அகரம் டீம்னால இலங்கையில் வந்து எந்த விதமான தொழில் முன்னேற்றத்துக்கு உதவி செய்ய முடியுமோ அல்லது அதற்கான வழிமுறைகளை பண்ண முடியுமோ கண்டிப்பாக உங்களுடைய மேலான தலைவலிக்கு கண்டிப்பாக இதில் வந்து அமைச்சர் கால வரப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டு நான் வந்து சொல்லிட்டு வந்தேன். ஒன்று வந்து இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, பெரிய கப்பலில் வந்து சரக்கு போக்குவரத்து இருக்கக்கூடிய சிறிய கப்பல் மூலம் சரக்கு போக்குவரத்து இல்லை. அது வந்து பிளைன் மூலம் போக வேண்டியது பர் கேஜ் வந்து 800 rupees வருது. ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போ வந்து நாகப்பட்டினம் டு ஜாஃப்னாக் நடுவில் பேசஞ்சர் ஃபெரி இருக்க மாதிரி எங்களுக்கு இது மாதிரியான போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து ஸ்மாலான ஒரு ஃபெரி மாதிரி இருக்கிறதுலாம் பெட்டராக இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரைவில் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் இது ஒன்ஸ் பைக் நான் வந்து கற்று எடுத்துகிட்டு அதை பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. மிகப்பெரிய பூஸ்டாக இருக்குது சார் ட்ரெண்ட் எக்கானமிக்குமே. அதுவே இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நாங்கள் வந்து வேறு சில தொழில் பாயிண்ட்டுகளையும் பேசுகிறப்போ கண்டிப்பாக சொன்னால் பண்ணலாம் நல்ல ஐடியா. அது நான் வந்து இலங்கையின் ஜனாதிபதிகிட்ட வந்து இதை பற்றி பேசுவேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தான். இது மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அணுகுமுறை முதன்முறையாக ஒரு அரசு இடமிருந்து பார்க்கிறோம். நாங்களுமே மிக நன்றி. தங்களுடைய பதிலை தொடர வேண்டும், நம்மளுடைய அந்தம் தொடர வேண்டும், அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தங்கள் வருகைக்கு எழுத நன்றி சொல்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வந்து வருகை தந்திருக்கிற பிஎன்ஐ டைரக்டர்ஸ் அபுதாகிர் சார், ஜாகிர் சார், ஷியாம் சார் மற்றும் எங்களுடைய எல்லா பயணத்திலும் துணை வருகின்ற முகுந்தன் சார் அனைவருக்கும் மேலும் அமைச்சருடன் அமைச்சரை இங்கு நமக்கு அறிமுகப்படுத்தி நம்மளுக்கும் பெரு உதவியாக செய்திருந்த அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கும் அவருடன் அவர்களுக்காக வந்து நண்பர்களாகிய மாறிய நம்ம அனைவருக்கு உணர்வுகளுக்கும் மிகுந்த நன்றி. இதை செம்மையாக கொண்டு போடுறது கிரிசாருக்கும் அதோடுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸ் அக்கௌண்ட் டீம் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. தேங்க்ஸ். ஹானரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு நம்ம அகரத்தின் சார் கொஞ்சம் பண்ண சார் வெயிட் சார். ஓகே ஓகே தேங்க்யூ. ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று ஓகே ப்ளீஸ். சார் வீடியோ தான், ஸ்மைல் பண்ணலாம் எல்லோரும். ஸ்மைல். வெயிட் பண்ணு பின்னாடி வா கொஞ்சம். கொஞ்சம் பேக் சார். சார் ஸ்மைல் பண்ணலாம், எல்லாம் சிரிக்கலாம், வீடியோ தான். சார் வெயிட் ஸ்மைல் பண்ணுங்க சார். அப்படியே கொடுத்துட்டேண்ணா. வெயிட் ஓகே.
இருங்க நான் எடுக்கிறேன் விஜய் கோஆர்டினேட்டர் செக்ரட்டரி எல்லாத்துக்கும் பேசுவாங்க. உங்களை எப்படி எப்படி நாங்கள் இது பண்ண சரி குடும்பத்தையும் தூக்கிட்டாங்க. வாய்ப்பு ஏதாவது பிரச்சனை சிக்கல்